வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். புதிய அரசு அமைந்த பிறகு 16வது மக்களவையுடைய அதிகாரப்பூர்வமான கூட்டத்தொடர் இன்று ஜனாதிபதி உரையோடு துவங்கி இருக்கிறது. சபாநாயகருடைய பதவியேற்பு, எம்பிக்களுடைய பதவியேற்பு எல்லாம் முடிந்து முறைப்படி இன்று கூட்டத்தில் ஜனாதிபதி தனது உரையை துவக்கியிருக்கிறார். இந்த உரை கிட்டத்தட்ட பாஜகவுடைய மேனிபெஸ்டோருடைய தேர்தல் அறிக்கை போலவே இருக்கிறது என்ற ஒரு உரம் இருக்கிறது. அது பாராட்டாவும் விமர்சனமாகவும் இரண்டு பக்கம் வைக்கப்படுகிறது. இந்த ஜனாதிபதியோட உரையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்பதை தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். அந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் இது பற்றி நம்ம செய்தியாளர் சலீம் கூறக்கூடிய தகவல்கள் என்ன இப்போது பார்க்கலாம். இன்று பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி 50 முக்கிய பாயிண்ட்ஸ் பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில். அதெல்லாம் அலசிய பிறகு 10 மிக முக்கிய பாயிண்ட்ஸ் உங்களுக்காக இப்ப நாம எடுத்திருக்கோம். அந்த 10ல முதல்ல இருக்கிறது விவசாயம் தான். ஏன்னா பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை முதல்லயே பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் ஸ்கூல்ல படிக்கும் போது கூட விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு படிச்சது ஞாபகம் வருது. ஆனா இன்றைய சூழ்நிலையில் சேவை துறை தான் இந்தியாவின் முதுகெலும்பாக திகழ்கின்ற நேரம். விவசாயிகள் 1000 கணக்கில் தற்கொலை பண்ணிக்கிற நேரம். பிரணாப் முகர்ஜி என்ன சொல்லிருக்காரு, அதாவது விவசாயம் லாபகரமான தொழிலாக இல்லாததே விவசாயிகளின் தற்கொலைக்கு காரணம். விவசாயத்தை லாபகரமாக தொழிலாக மாற்ற என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அரசு தரப்பிலிருந்து செய்யப்படும். உதாரணத்துக்கு அரசு தரப்பிலிருந்து முதலீடு கொண்டு வர்றது, மேலும் தனியார் தரப்பிலிருந்து விவசாயத்தில் முதலீடு செய்வது. இது மட்டும் இல்லாமல் தேவையான தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் பயன்படுத்துவது, நதிநீர் இணைப்பது, எங்கெல்லாம் நதிநீரை இணைக்க முடியுமோ அங்கெல்லாம் நதிநீர் இணைப்பது, இப்படியாக உற்பத்தியை பெருக்குவது. அதனால விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது அரசியல் வல்லுநர்கள்லாம். இது ஒரு மிக முக்கியமான ஸ்டெப், இது ஒரு நல்ல நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறுபான்மையின மக்கள் எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து அவங்கள மேல உயர்த்துவது. இதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, தேசிய மதர்சா நவீனமயமாக்கல் திட்டம் ஒன்று துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நவீன தொழில்நுட்ப கல்வி சிறுபான்மையினர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்காரு. 33% இடஒதுக்கீடு பெண்களுக்காக நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றங்களையும். 4வது பாயிண்ட் இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி வேலையை விரைந்து செய்ய. முக்கியமா கவர்மெண்ட்ல வேலை வேகமா நடக்கிறது காரணமே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சரியா மூவ் ஆகிறது தான். அதனால இ கவர்னன்ஸ் எல்லாமே கணினி மயமாக்கிட்டா வேலை மிக வேகமாக நடைபெறும். அது மட்டும் இல்ல, அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களும் பார்த்துட்டே இருக்கலாம், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 5வதாக தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் நிலுவையில உள்ள வழக்குகளை விரைந்து நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யப்படும். நிறைய நீதிமன்றங்கள் கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்ல, நீதிபதிகள் எங்கெல்லாம் நியமிக்கப்படணுமோ அங்கெல்லாம் நியமிக்கப்படுவார்கள். நீதிமன்றம் கணினிமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் படிக்கும் போது என்ன தெரிய வந்தது, 2 கோடி வழக்குகள் இந்திய நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் ஒருவேளை கொண்டு வரப்பட்டால் அந்த வழக்குகள்லாம் விரைந்து தீர்ப்பு வழங்கப்படும். 6வது மிக முக்கிய பாயிண்ட், வைர நாட்கரை திட்டம் கொண்டு வரப்படும். அதிவேக ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும். இன்ஃபேக்ட் வாஜ்பாய் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் தான் தங்க நாட்கரை சாலை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. சாலை வசதிகள் இந்தியாவில் மேம்பட்டது. முக்கியமா பாம்பே, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, இதுதான் இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லி சாலை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டது. அந்த வகையில் வைர நாட்கரை சாலை திட்டம், அதாவது அதிவேக ரயில்கள் கொண்டு வரப்படும், திட்டம் கொண்டு வரப்படும். மனிதர்கள் மட்டுமல்ல, அதாவது காய்கறிகள்லாம் எது சீக்கிரம் கெட்டு போகுமோ அந்த காய்கறிகளை சேர வேண்டிய இடத்துக்கு விரைவில் கொண்டு போக சேர்க்க இந்த அதிவேக ரயில்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளிலும் அங்க வளர்ச்சிகள் கொண்டு வரப்படும். ரயில் திட்டங்கள் அங்கேயும் கொண்டு வரப்படும். ஹைவேஸ் இந்தியா முழுக்க கொண்டு வரப்படும். துறைமுகம் சார்ந்த வளர்ச்சியாக இந்திய துறைமுகத்தை எல்லாம் பயன்படுத்தி துறைமுக சார்ந்த வளர்ச்சி அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட், சூரிய மின்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அணுசக்தி மின்சாரத்திற்கும் ஆதரவு. சர்வதேச ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. 8வது, இந்தியாவை ஒரு சுற்றுலா நாடாக மாற்ற என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுமோ அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும். அனைத்து மதத்தினரின் வழிபாட்டு தலங்களையும் அழகுபடுத்தும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். 9வது, உள்நாட்டு பாதுகாப்பு, அதாவது குற்றம், கலவரம், தீவிரவாதம் இது எதுவுமே பொறுத்துக் கொள்ளப்படாது. ஆங்கிலத்தில் ஜீரோ டாலரன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
அதாவது நக்சலைட்டுகள், அதற்கு பிறகு மத கலவரம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுகளோட ஒத்துழைத்து இதெல்லாம் இல்லா வண்ணம் எப்படி கொண்டு வரணுமோ அதெல்லாம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது முக்கிய பாயிண்ட், பொருளாதாரத்தை உயர்த்த அரசு பாடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்க நிலையில எந்த வகையில அரசு பொருளாதாரத்தை உயர்த்த பாடுபடும் என்ற செய்தி மட்டும்தான் அதுல தெளிவாக இல்லை. எந்த வகையில் பாடுபடும் பொருளாதாரத்தை முன்னேற்ற என்பது தொடர்பான வரிகள் மட்டும் விளக்கமாக இல்லை. மற்ற விஷயங்கள்லாம் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன அப்படிங்கிறது ஜனாதிபதி உரையுடைய முக்கியமான அம்சமா இருக்கிறது. இந்த ஜனாதிபதி உரையுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன என்பது பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் முன்னிலைந்திருக்கார். அதே போல பொருளாதார வல்லுநர் ஆடிட்டருமான திரு சேகர் அவர்கள் முன்னிலைந்திருக்கார். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் முன்னிலைந்திருக்கார். உங்கள் 3 பேரும் நிகழ்ச்சிக்கு வர நண்பர்களே, நான் முதல்ல திரு ராகவன் கேட்க விரும்புறேன். இயல்புல இதை பார்க்கும்போது நான் முதல்ல சொன்னது போலவே இது ஜனாதிபதி உரை மாதிரி இல்லாம பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்குது. அதுல என்டிஏன்னு சொல்லப்பட்ட இடங்கள்ல பூரா மை கவர்மெண்ட் சொல்லப்பட்டிருக்குது. இது அப்படியே கொண்டு வருவது ஒரு கட்சியோட நிலைப்பாடு மாதிரி, ஒரு அரசோடைய கட்சியா இருக்கிறதுக்கும் அரசா மாறினதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. அப்படி வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எதன் அடிப்படையில் வாக்களித்திருக்கிறாங்க? நாங்கள் தேர்தலில் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கையில தான் எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால உங்களுடைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதே முதல் கட்ட வாக்குப்பதிவு துவங்கின அன்னைக்கு தான். உங்களோட வாக்குப்பதிவு எல்லாம் பார்த்து படிச்சுட்டு இதுல சரியா என்ன இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல எப்பவும் எதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி இது நாள் வரை இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க சொன்னதுனால அதுக்கு முன்பாகவே மோடி பேசியிருக்காரு. இன்னைக்கு இப்ப ஜனாதிபதி அவர்கள் உரையில இந்த 5T 3S எல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் தேர்தல் அறிக்கைக்கு முன்பாகவே செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அதனால தேர்தல் அறிக்கையில சொன்னது மாத்திரமல்ல, எதை சொன்னோமோ அதை செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. தன்னுடைய திட்டத்தை துவங்கி இருக்கிறது, ஆட்சியை துவங்கி இருக்கிறது. சொன்னதை செய்வதற்காக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் இதை காட்டுகிறதே தவிர மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் வாக்குறுதி, சொன்னதை செய்யணும் இல்ல. அதனால இந்த திட்டங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியோட. இதுல ஒன்றும் தவறு கிடையாது. திரு சேகர்ட்ட கேட்க விரும்புறேன். நம்ம தொகுப்புல திரு சலீம் சொன்னது போல பொருளாதார திட்டங்கள் பற்றி பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதை நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி போட்டு ஒரே ஒரு 50 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் மட்டும் அதை பத்தி கொண்டு வராங்க. ஆனா அதை பத்தின எல்லாத்துக்குமே என்னென்ன மாதிரி ஸ்கீம் கொண்டு வரப்போறோம்னு சொல்லி சொல்றாங்க. வைர நாற்கர ரயில் திட்டம் கொண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு திட்டத்தை பத்தி விளாவர சொல்றாங்க. பொருளாதாரத்தை மேம்படுத்துறத பத்தி சொல்லும் போது எந்த மாதிரி அதை செய்ய போறாங்கிற பத்தி எதுவும் வரி இல்லை. ஏன் முந்தின காங்கிரஸ் கவர்மெண்டோட தொடர்ச்சியா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கிறதுனாலயா, இல்லாட்டி புதுசா ஏதாவது ஐடியா வேணுங்கிறனால? ஏன்னா சிதம்பரம் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. மோடியோடைய பொருளாதார கொள்கை என்ன, அதை பத்தி சொல்ல சொல்லுங்கன்னு கேட்டே இருந்தார். இதுல எதை பத்தின ஒரு டீட்டெயில் இல்லாததுக்கான காரணம் என்ன சார்? நீங்க பொருளாதாரம்னு என்ன நினைக்கிறீங்கிறது தெரியல. பொருளாதாரங்கிறது ஒரு தனித்துறை கிடையாது. பொருளாதாரங்கிறது அனைத்தும். இன்னைக்கு பிரசிடென்டோட ஸ்பீச் எடுத்து பாத்தீங்கன்னா, ஹவு டு reduce the poverty அதுதான் ஸ்டார்ட் பண்றாரு. பாவர்ட்டில தான் ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாவர்ட்டி end with the international relations. இதுல அவங்களோட ஸ்பீச் எடுத்து பாத்தீங்கன்னா பாவர்ட்டில இருந்து இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல்ல இருந்து கண்ட்ரில இருக்கிற ஒவ்வொரு, நான் பாரதிய ஜனதா கட்சிக்கோ இல்ல முந்தைய அரசாங்கத்துக்கோ இல்ல, ஒரு பொருளாதார நிபுணர்களை பார்க்கும்போது ஒரு எக்கனாமிக் பொருளாதாரம் எப்படி டெவலப் ஆகும்னா ஒவ்வொரு ஃபீல்டையும் அனலைஸ் பண்ணி அந்தந்த ஃபீல்டுல இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணி நிறைகளை எப்படி கொண்டு வரும். இப்படிப்பட்ட ஜனாதிபதி உரை இதுதான் முதல் முறையா வருதா இந்திய வரலாற்றுல? எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டு அனுபவத்துல, அதாவது நான் இது மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டா, இது மாதிரி ஒவ்வொரு செக்டார் வைஸா இதுக்கு முன்னாடி எந்த ஜனாதிபதி வந்தது இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஓவரால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற பாவர்ட்டி பிரச்சனையில இருந்து இன்றைக்கு இருக்கிற சவுத் ஏசியன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்திரா காந்தியோட மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு வசனம். அது இன்னைக்கு வரல, 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம். அது வறுமையை ஒழிக்கிறதுல இருந்து பல விஷயம் சொல்றீங்க, இதெல்லாம் ஏற்கனவே வந்த விஷயங்கள் தான். இல்ல, நீங்க எடுத்து பார்க்கணும் என்னன்னா, நிறைய பிரதமர்கள் நிறைய ஜனாதிபதிகள் உரைகள்ல வந்திருக்கலாம். ஆனா ஒரு கண்ட்ரியோட ஹோல்சம் நீங்க எடுத்து பாருங்க, எந்த ஃபீல்டுல இந்த கண்ட்ரில இதுல சொல்லலன்னு எடுத்து பாருங்க, எந்த ஃபீல்டுல நீங்க சொல்லலன்னு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு ஃபீல்டையும் அனலைஸ் பண்ணி, இது பாஜகவோட தேர்தல் அறிக்கையா இல்ல மத்தவங்களோட தேர்தல், ஒரு கண்ட்ரியோட இதுக்கு இன்னைக்கு என்ன தேவை எல்லா ஃபீல்ட்லயும் அனலைஸ் பண்ணிக்கலாம். யூ ஸ்டார்ட் வித் யூ வாண்ட் டூரிசம், இட் இஸ் தேர். யூ வாண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார், இட் இஸ் தேர். யூ வாண்ட் எனர்ஜி, இ கவர்னன்ஸ், அது ஜனாதிபதி எந்த விஷயத்தை தொடரல அப்படிங்கறத நான் ராகவன்ட்ட கேட்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் அதுக்கு முன்னாடி கேட்க விரும்புறேன். திரு சேகர் சொன்னது போல இது ஒட்டுமொத்தமா எல்லா துறைகளையுமே தொட்ட ஒரு ஜனாதிபதியோட உரை. இது இதற்கு முன்னால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததுல ஒரு முழுமையான உரையாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வையா இருக்குது. உங்களுக்கு அதுல மாற்று கருத்து உண்டா திரு பீட்டர்? அதாவது நானே
என்னுடைய அனுபவத்தில் நான் 5 ஜனாதிபதிகளுடைய உரைகளை கேட்டிருக்கிறேன். அதை போல சட்டமன்றத்திலே ஏறக்குறைய 20க்கு அதிகமான ஆளுநர் உரைகளை கேட்டிருக்கிறேன். இந்த குடியரசுத் தலைவருடைய உரை, இந்த வாசிக்கப்பட்ட உரையிலே அவர்கள் சொல்வதைப் போல ஏதோ ஒரு புதிய புரட்சிகரமான ஒரு அறிவிப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வறுமையை ஒழிப்போம், வேலைவாய்ப்பை பெருக்குவோம், விவசாயத்தை கூட்டுவோம், உற்பத்தியை கூட்டுவோம், விலைவாசியை குறைப்போம், இவைகள் எல்லாம் எட்டர்னல் பிராமிசஸ் ஆர் பெர்பச்சுவல் பிராமிசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். நிரந்தரமான வாக்குறுதிகள். அப்படிப்பட்ட நிரந்தரமான வாக்குறுதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய நிறைவேற்றப்படுவதற்கான தெளிவான ஆக்ஷன் புரோகிராம். முடிச்சுறேன். ஐ டிட் இன்டர்ஃபியர். எந்த தெளிவான அறிவிப்போ இதை செய்ய போகிறேன். உதாரணமா விலைவாசியை குறைக்க போறோம். விலைவாசியை குறைப்பதற்கு என்ன செய்வோம்னு சொல்றாரு. நாங்கள் பதுக்கலை தடுக்குவோம், கடத்தலை தடுக்குவோம் என்று சொல்றார். ஆனா கடத்தலையும் பதுக்கலையும் தடுப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரமே கிடையாது. அது முழுக்க முழுக்க மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆகவே மோடி அவர்கள் சொல்லுகின்றதை பார்க்கின்ற போது நமக்கு சில விஷயங்கள் பயமாவே இருக்கு. அவர் சொல்றாரு லேண்ட் பாலிசி, நியூ லேண்ட் பாலிசி. நியூ லேண்ட் பாலிசினா என்ன? தரிசு நிலங்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவற்றையெல்லாம் உடனே அதற்கு நல்ல உபயோகத்துக்கு கொண்டு வருவோம். நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா குஜராத்ல கட்சியில இதை போன்ற தரிசு நிலங்களைத்தான் ஏக்கருக்கு ₹1 என்று சொல்லி கார்பரேட்டுக்கு வித்தோம். அதே அந்த கேள்விக்கு திரு நரேந்திர மோடியே பதில் சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் திரு பீட்டர். நரேந்திர மோடியே பதில் சொன்னார். இந்த விலைக்கு இதுக்கு முன்னாடி யாரா கொடுத்திருக்காங்களா, இதே போன்ற விலை இதுக்கு முன்னாடி யாரா பக்கத்துல கொடுத்திருக்காங்க, பக்கத்து மாநிலம் கூட ஒப்பிட்டு பாருங்க. அது ஒரு உப்பு சார்ந்த ஒரு மண், அங்க எந்த விவசாயம் பண்ண முடியாது. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இதே காங்கிரஸ் கவர்மெண்டோ மத்த கவர்மெண்டோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாம் என்ன கொடுத்தாங்களோ அதோட அதிகமா தான் கொடுத்தோம் அவரே சொல்லியிருக்காரு. ₹1 கேட்கறதுக்கு சரியா இருக்கு, ரொம்ப குறைவா தெரியுது. பாண்டே நீங்க ஐ டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ஹோல்டிங் பிரீஃப் ஃபார் பிஜேபி. நான் கேட்கிறேன், ₹1 ஏக்கருக்கு விற்கப்பட்ட நிலம் இன்னைக்கு ₹40,000 விற்கிறதே, அது எப்படி நீங்க வர முடியாது? அந்த பெனிஃபிட் யாருக்கு போயிருக்கு? ஒரே ஒரு கம்பெனியுடைய ஹோல்டிங். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விலையா? காங்கிரஸ் கவர்மெண்ட் அதிகமான அளவுல ஸ்பெஷல் எக்கனாமிக் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு காங்கிரஸ். அதெல்லாம் எந்த விலை கொடுக்கப்படுது? தமிழகம் உட்பட பல மாநிலங்கள்ல வரியே இல்லாம கொடுக்கிறோம், நிலத்துக்கான நாங்க ரேட் இல்லாம கொடுத்தோம் சொல்லிட்டு நிறுவனங்களுக்கு சர்வதேச நிறுவனம் வரவேற்கிறது வழக்கமா தானே இருக்குது, புதுசு இல்லையே. இல்ல, நான் ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். அதாவது இதே அதானியை பத்தி இவங்க சொல்லும் பொழுது ₹1 கொடுத்ததெல்லாம் சொல்றாங்க. அதே அதானி மகாராஷ்டிரால கொடுத்தத பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதற்கு விளக்கம் எந்த தொலைக்காட்சியிலையும் மரியாதைக்குரிய பீட்டர் மாதிரி தலைவர்கள் சொன்னதா நான் பார்த்ததே இல்லை. அதற்கு நீங்க ரெஃப்யூட் பண்ணிருக்கீங்களா, மறுப்பு சொல்லி இருக்கிறீங்களா? உங்களுடைய தலைமையில் இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் யாராவது சொல்லி இருக்கிறீங்களா? அவர் குஜராத்தை மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் மகாராஷ்டிரத்தை சொன்னாரு, உங்களுடைய ஆட்சிகளை பத்தி எல்லாம் சொன்னார். அதற்கு என்ன பதில்? அது இல்ல. இப்ப இவர் சொல்லுகின்றார் அது இவங்களுக்கு வேணா புதுசு, ஏன்னா பல ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள், பல வாக்குறுதிகள் இது போல தந்திருக்கிறார்கள், அதனால இது பெர்பெக்சுவல் சொல்றார் அவர். உண்மைதான். ஏன்னா கடந்த 2009 கூட ஆட்சி பொறுப்பில் வரும்பொழுது மீண்டும் ஆட்சி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கும் பொழுது எங்களுக்கு வாய்ப்பினை தாருங்கள், 100 நாள்ல விலைவாசியை குறைக்கிறோம் தான் ஆரம்பிச்சாங்க. இந்த 100 நாட்கள் கரிபி ஹட்டாவோ இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக புழக்கத்தில் விட்டது காங்கிரஸ் கட்சி தான். அதை என்றைக்குமே நிறைவேற்றது இல்ல. அதனால பழக்கப்பட்ட வார்த்தை மீண்டும் இவர் சொல்றாரு, மோடி சொல்றாருன்னு பாக்கிறார். ஆனால் மோடி 10 ஆண்டு காலம் இதையெல்லாம் சொன்னதை செய்திருக்கிறார், செய்து காட்டிருக்கிறார். அதை நம்பி இருக்கிறார்கள் மக்கள். இன்றைக்கு நாடு முழுக்க ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சருங்க மோடி, 28 மாநிலம் இருக்கு நாடு முழுக்க. அந்த ஒரு மாநில முதலமைச்சர் தன்னுடைய மாநிலத்தில் செய்து காட்டியதை மக்கள் நம்பி எனக்கும் செய்வார், என்னுடைய மாநிலத்துக்கும் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிறது இல்ல. அதனாலதான் வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுடைய வாக்குறுதிகளை உங்களுடைய வாக்குறுதிகளை கேட்டு கேட்டு ஏமாந்து போன மக்கள் இன்றைக்கு நரேந்திர மோடி வாக்குறுதிகளை சொன்னதை செய்திருக்கிறார் என்பதை நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அதனால உங்களுடைய வாக்குறுதிகளுக்கும் நரேந்திர மோடி சொன்ன வாக்குறுதிகள் நிறைய வித்தியாசம் இருக்கிறது, அது மக்களுக்கு தெரியும். திரு சேகர் சொன்னதா உங்கள்கிட்ட கேட்கிறோம், எல்லாத்தையுமே தொட்ட ஒரு உரை சொன்னாரு. ஆனா எனக்கு ஒரு சின்ன தொடாத சில விஷயங்கள் நான் பாக்குறேன். மீனவர் பிரச்சனை பத்தி எதுவும் காணும், இலங்கையை பத்தி ஒரு வார்த்தை கூட காணும். அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளோடு நல்லுறவு பேணப்படும் ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் வந்துடுறேன் உங்கள்கிட்ட. அண்டை நாடுகளோடு நல்லுறவு பேணப்படும் சொல்றாரு. பாகிஸ்தானை மென்ஷன் பண்றாரு, சீனாவை மென்ஷன் பண்றாரு, பங்களாதேஷ மென்ஷன் பண்றாரு. ஆனா ஸ்ரீலங்கா பத்தி ஒரு வார்த்தையோட காணும், பிஷர்மேன் இஷ்யூ பத்தி ஒரு வார்த்தையோட காணும். நீங்க அதிலேயே கூட நீங்க அதிலேயே பாத்தீங்கன்னா நானும் கவனிச்சேன். அதாவது அண்டை நாடுகளோடு உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற அதே நேரத்தில் கடுமையான நடவடிக்கைகளை பத்தி கூட இதே எப்படி தேர்தல் அறிக்கையில சொன்னமோ இந்த ஜனாதிபதியினுடைய உரையிலே கூட அது விளக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது.
நான் என்ன சொல்றேங்க, பொதுவாகவே ஒரு அரசாங்கம், புதிய அரசாங்கம் சில பக்கத்துல இருக்கிற நாடுகளும் நல்லுறவை வளர்க்கறதுக்கு விரும்புவாங்க தான். அதே நேரத்தில் அது சரியா வரலன்னு சொல்லும்போது கடுமையான நடவடிக்கை எடுப்பேங்கிற வார்த்தையும் அதுல இருக்கிறது. அதனால நீங்க இது சொல்லல, டைரக்டா சொல்லல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நேற்றைக்கு கூட பிரதமர் ஒரு இடத்துல பேசும்பொழுது இந்த மூவர்ண டெவலப்மெண்ட் பத்தி பேசினார். அதுல மீனவர்கள் விஷயத்தை நிறைய ஹைலைட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறார். நீலத்தை சொல்லும் பொழுது, நீல கலரை சொல்லும் பொழுது மீனவர் நலன்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு. மீனவ தொழில் வளர வேண்டும் என்றதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு பிரசிடென்டோட அட்ரஸ்ல நாங்க மேனிபெஸ்டோ 48 பேஜ், ஆனா இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய உரை 50 நிமிடம், 48 பேஜ் வந்திருக்காது. எது புல்லட் பாயிண்ட்ஸோ அந்த மாதிரி சொல்லி இருப்பாங்களே தவிர அதனால இது சொல்லவில்லை என்பதால. இன்னொன்னு கூட நீங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன், ராமர் கோவிலை பற்றி சொல்லவில்லையே அப்படின்னு ஏதாவது கேட்பீங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் சொல்றேன், அதெல்லாம் எங்களுடைய செயல் திட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம். எதை சொன்னோம் ராமர் கோவில் பத்தி ஏன் இல்லன்னு RSS தான் உங்களை கேட்கணும், நான் கேட்க வேண்டியதுல. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில் 48 பக்கம் இருந்தது, ஆனா இதுல 14 பக்கம் தான் இருந்தது, 50 பாயிண்ட் தான் இருந்தது அப்படிங்கிற முக்கியமான பார்வை இருந்தாலும் கூட தேர்தல் அறிக்கையிலும் கூட இலங்கை பிரச்சனை பற்றி பேசப்படவில்லை. அதை காங்கிரஸ் செய்திருந்தது, பாஜக செய்யவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, பாராளுமன்றத்தை எப்படி நடத்த போகிறது பாஜக கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 110 நாட்கள் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ நடக்க வேண்டும் என்ற பிரதான கேள்வி. ஆனால் நரேந்திர மோடி 13 ஆண்டுகளுக்கு மேல் முதலமைச்சராக இருந்த குஜராத்தில் 2017ஆம் ஆண்டு 32 நாட்கள் தான் ஒரு ஆண்டு முழுக்க கூட்டத்தொடர் நடந்திருக்கிறது. இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடத்த போகிறது பாஜக? ஜனாதிபதி உரையுடைய சாதகம் மற்றும் பாதகம் பற்றி இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி நான் விவாதத்துக் கொண்டிருக்கிறோம். திரு சேகத்தை கேட்க விரும்புறேன். இதுல திரு பீட்டர் ஃபஸ் ஒரு நியாயமான வாதத்தை கிளப்பினார். ₹1 ஒரு ஏக்கர் லேண்ட கொடுக்கறது நியாயமா? ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியாக இருக்கு. 1 ஏக்கர் லேண்ட் ₹1 அப்படிங்கிறது கற்பனோட பண்ண முடியாது. இந்த சில பிசினஸ் மேலாம் பேசுவாங்க, 1 லட்சம் அப்படிங்கறத ₹1 சொல்லி சொல்லுவாங்க, மொத்தம் ₹7. அந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்க்க முடியுது. ஏன் அவ்வளவு குறைவா கொடுக்க முடியும்? இதுல காங்கிரஸா பிஜேபிங்கிறத தாண்டி இதுல ஒரு நாட்டுடைய நலன் பாதிக்கப்படுறதா நீங்க நினைக்கலையா? சார், நீங்க ஒன்னே ஒன்னு யூஸ் பண்ணணும், பார்க்கணும். அந்த லேண்ட் ஒரு அன்யூசபிள் லேண்ட். 63 வருஷமா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இது வரைக்கும் அந்த லேண்டை யூஸே பண்ணல. இப்போ ஒரு பர்பஸுக்கு ஒரு கம்பெனி நாங்க இதை யூஸ் பண்றோம், எங்களுக்கு இது தேவைப்படுகிறது அப்படிங்கும்போது ஒரு அரசாங்கம் ஒரு நல்லெண்ணத்தோட அந்த லேண்டுக்கு ஒரு விலையை வச்சு கொடுக்கறாங்க. இது வரைக்கும் யாருமே அதை யூஸ் பண்ண முடியும்னு திங்க் பண்ணல, யூஸும் பண்ணல. அப்ப அந்த எல்லாருக்குமே தெரிகிறது, ஏற்கனவே அனாலிசிஸ்ல சொல்றாங்க, இத மாதிரி சிமிலர் லேண்ட்ஸ் பக்கத்து ஸ்டேட்லயும் எதுவும் யூஸ் பண்ணாம இருக்கு, இதோட குறைஞ்ச விலைக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு விலைக்கு கொடுத்திருக்காங்க. அன்யூஸ்டு ரிசோர்சஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நாங்க இந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஒரு எக்கனாமிக் growthக்காகவும் நாங்க கொண்டு யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு அரசாங்கம் அது ஒரு விலைக்கு ₹1 விலைக்கு கொடுக்கறது தப்பே கிடையாது. அது கரெக்டான ஒரு டிசிஷன். இது பார்ட்டிக்காக சொல்ல, எக்கனாமிலே என்ன சொல்றோம்னா எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்சஸ் தான். இந்த நாட்டுல இந்த லேண்ட் இருந்திருக்கு, இது வரைக்கும் யூஸ் ஆகல. அதாவது நான் யூஸ் பண்ணா அது எஃபெக்டிவ் யூஸ், உங்களுக்கு கொடுத்துட்டா அது எப்படி ஆகும்? இல்ல என்னால யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். 15 ஆண்டுகளாக வேணா 3 தலைமுறையாக வேணா மோடி இருக்கான். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு, மத்த கவர்மெண்ட் இருக்கு. எந்த கவர்மெண்ட்டுமே அதை யூஸ் பண்ணி திங்க் பண்ணலையே. ஒரு நம்ம நாட்டு சொத்து தானே, நம்ம நாட்டுல இருந்த லேண்ட் தானே, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு யாரும் திங்க் பண்ணலையே. அப்ப திங்க் பண்ணாத ஒண்ணு இதை யூஸ் பண்றது அரசு எப்படி பயன்படுத்துவது அல்லது மக்களுக்கு எப்படி பயன்படுத்துவதுன்னா பரவாயில்ல, ஒரு நிறுவனத்துக்கு கொடுப்போம் அது பேர் பயன்படுத்துறதா, அது பேர் விக்கிறது இல்லையா? இல்ல நீங்க அங்கதான் யோசிக்கணும். நான் அந்த லேண்ட நானே யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நான் தனியா அரசாங்கத்துல இருந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும்? அப்ப அரசாங்கத்துல இருந்து உபரி நிதி இருக்கக்கூடிய அரசு உபரி நிதி இருக்கிறனாலும் எந்த இடத்துக்கு எவ்வளவு ப்ரொடக்டிவா பண்ணணும்? நான் மக்களுக்கு நான் உபரி இருந்தா கூட ஒவ்வொரு மக்களுக்கும் நான் அந்த உபரி நிதியை ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீங்க பார்க்கும்போது இப்ப இந்தியான்னு எடுத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி பாலிசி 125 கோடி மக்களையும் தான் திங்க் பண்ணணும். அது மாதிரி அந்த கண்ட்ரி அந்த ஸ்டேட்ல சர்ப்ளஸ் ஃபண்ட் இருந்தா கூட அந்த ஸ்டேட்ல இருக்கிற அத்தனை மக்களையும் திங்க் பண்ணி பார்க்கணும். அதனால ஜஸ்ட் லைக் தட் இந்த லேண்ட் இருக்குன்னு அதுக்காக போடுறேன், அந்த லேண்ட்னால ஒரு 5000 பேருக்கு வேலை கிடைக்குது, 2000 பேருக்கு வேலை கிடைக்குது, 2000 பேருக்காக நான் அவ்வளவு உபரி நிதியும் போட்டு டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண முடியாது. அதே இது ஒரு கார்பரேட் செக்டர், நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன், நான் பைனான்ஸ் எடுத்துக்கிறேன். அல்டிமேட்லி என்ன, ஃபாரின்ல இருந்து வந்த எம்ப்ளாய்மெண்ட் வராங்க, இந்தியன் தொழிலாளருக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் வருது, இந்திய நிறுவனங்களுக்கு தான் அந்த பிசினஸ் கிடைக்கிறது, இந்தியாவுக்கு தான் அந்த வரக்கூடிய டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் கிடைக்க போகுது. அப்ப ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, கொடுக்கிறது தப்பு கிடையாது. வரியை இப்ப கூட இந்தியர்கள் சேவான்னு சொல்லி விட்டுருவீங்க போல தெரியுது. திரு பீட்டர் அல்போன்ஸ் நான் கேட்க விரும்புறேன். இது கூட்டணி கட்சிகள் வரவேற்கிற மட்டும் இல்லாம இந்த ஜனாதிபதி உரையை அதிமுக போன்ற மாறுபட்ட பார்வை கொண்ட கூட்டணி அமைக்காத கட்சிகளோட வரவேற்றிருக்காங்க. குறிப்பா இந்த அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது பிரதமர் ஜனாதிபதி உரையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தமிழக முதல்வர் பெரிய பாராட்டு
தெரிவிச்சு வச்சிருக்காங்க. மதிமுக, பாமக, தேமுதிக எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் கூட இதை பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இப்ப இதுல நீங்க வழக்கமா சொன்ன விஷயங்களுக்கும் காங்கிரஸ் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மாற்றுக் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு பாகுபாடு பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த முறை அது இருக்காதுங்கிற உத்தரவாதம் ஜனாதிபதி உரையில் இருக்குது. அதை ஒரு மாநில அரசு, கூட்டணியில் இல்லாத ஒரு மாநில அரசு பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறது. அப்படிங்கும்போது ஒரு மாற்றம் இருப்பதாக நீங்க நினைக்கலையா? அது பாண்டே, நீங்க சொல்றீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மாற்று கருத்து கொண்ட மோடி அரசோடு ஒரு மாற்று கருத்து கொண்ட அரசுன்னு சொல்றீங்க. அதை நான் ஏத்துக்கல. மோடியினுடைய அரசும் தமிழக அரசும் அலைன்ட் ஆன் த சேம் ட்ராக். ஆகவே மோடியினுடைய ஸ்டாண்ட மோடி கவர்மெண்டுடைய ஸ்டாண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆதரிப்பதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் நான் 2-3 கேள்விகளை உங்கள் மூலம் முக்கிய விரும்புகிறேன். அதாவது இந்த ஜனாதிபதியுடைய உரையில மாநில அரசு அதிகாரங்களை கைப்பற்றுகிற 2-3 இடங்களில் முக்கியமான இடங்கள் இருக்கிறது. முதல்ல லேண்ட் பாலிசி. லேண்ட் பாலிசி என்பது மாநில அரசு மட்டுமே கையாளக்கூடிய அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அதிகார தொகுப்பில் உள்ள இடம். இரண்டாவது, பிளாக் மார்க்கெட்டிங், ஹோர்டிங், இதை கண்ட்ரோல் பண்றதும் மாநில அரசே செய்ய வேணும். அதுக்கு அடுத்து பல்வேறு பொருளாதார சூழ்நிலைகளை சொல்றாருல, அதுலெல்லாம் மாநில அரசுகளை கலந்துதான் முடிவெடுக்கணும். இந்த 3 முக்கியமான ஏரியாக்கள்ல மாநில அரசினுடைய அதிகாரங்களை அவரே கையாள போவதாகவும் மத்திய அரசே நடவடிக்கை எடுக்க போவதாகவும் சொல்லுகிறார்களே, அதை எப்படி எல்லோரும் ஆதரிக்கிறார்கள் என்று எனக்கு நான் விளங்கவில்லை. அதாவது மாமியார் உடைத்தால் பொன்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம், மாமியார் உடைத்தால் மண்குடம். இதே மன்மோகன் சிங் அரசோ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசோ செய்தா, இதே பொருளாதார நிபுணர் சேகர் சொல்றாரு, அவர் கேட்கறது எனக்கு விளங்கல. 1 ஏக்கர் பேரன் லேண்டா கொடுத்துடலாம்னு சொல்றாரு. நான் சொல்றேன், எமயமலையில லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு, பேரன் லேண்ட் ₹1 போட்டு கொடுத்துட்டா இவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்களா அவங்க? ஆகவே எப்படி இது ஒரு பொருளாதாரம் என்று சொன்னால் அது எல்லா அரசுக்கும் பொருளாதாரமாக இருக்கணும். மன்மோகன் சிங் அரசு செய்த எதை மாற்றம் செய்திருக்கிறீர்கள்? பெட்ரோல் விலை, டீசல் விலை உயர்த்தியதை குறைத்திருக்கிறீர்களா? இல்லது வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறீர்களா? இல்லது நீங்க மானியம், கேஸ் மானியம், அதெல்லாம் எப்படி ஒரு மாற்றம் சொல்லலாம் நினைக்கிறேன். திரும்ப நீங்க பாஜக முத்திர குத்திரிங்க ஒரு அச்சம் இருக்கு, இருந்தாலும் கூட ஒரு மாற்றம் சொல்லலாம் நினைக்கிறேன். மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் 2 நாட்களில் விடுவிக்கப்படுகிறார்கள். யாரு கேட்கல. எல்பிஜி விலை 23 ரூபாய் குறைஞ்சிருக்கு. என்ன விலை குறைஞ்சிருக்கு? எல்பிஜி விலை 23 ரூபாய் குறைஞ்சிருக்கு. கேஸ் ஏற்றம் இறக்கம் எப்படி இதே விலையை மன்மோகன் சிங் அரசு இருக்கும் போது குறைத்திருக்கிறோம். பெட்ரோல் விலையை குறைத்திருக்கிறோம், டீசல் விலையை குறைத்திருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னாலே கூட கூட்டம் அந்த பாலிசி நீங்க மாத்திருக்கீங்களா? அதாவது மார்க்கெட்டைசேஷன் ஆஃப் தி பிரைஸ் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ராகவனுக்கு தெரியும். ராகவன் தெரிந்து கொண்டே சிரித்து கொண்டே அவர் புரிஞ்சு கொண்டிருக்கிறார் நான் சொல்றத. அவர் நான் கேட்கிறேன், இல்ல நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, எல்லாம் இருந்திருக்கிறீங்க. பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும் பொழுது இப்ப லேண்ட் அக்விசிஷன் பில் கொண்டு வந்தீங்க, எப்படி கொண்டு வந்தீங்க? யார் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி? யாரு? நிலம் மத்திய அரசாங்கத்துக்கு நிலம் வேணும்னா கூட யார் அதை எடுத்து கொடுக்க முடியும்? மாநில அரசாங்கம் தான் சட்டப்படி எடுத்து கொடுக்க முடியும். நீங்க ஏன் லேண்ட் அக்விசிஷன் பில் டைரக்டா பார்லிமெண்ட்ல கேட்க முடியும்? நீங்க நினை வந்தது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு சொன்னீங்களே, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுங்கிற நீங்க எப்படி சொன்னீங்க? மாநில அரசோட ஒத்துழைப்போட தானே சொன்னீங்க. ராகவன், நான் பதில் சொல்றேன். லேண்ட் அக்விசிஷன் இஸ் எ சென்ட்ரல் சப்ஜெக்ட். லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் ஏற்கனவே இருந்த ஒரு சென்ட்ரல் ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ண ஆக்ட். ஆனால் லேண்ட் பாலிசி, என்னுடைய லேண்ட ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற பாலிசி முடிவை மாநில அரசு தான் எடுக்க முடியும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் cannot take. நான் என்ன சொல்றேன், ஹோர்டிங்கையும் பிளாக் மார்க்கெட்டிங் நீங்க எப்படி தடுப்பீங்க? எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் யார் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்? கம்யூனல் வயலன்ஸ் பில் எப்படி கொண்டு வந்தீங்க? நான் கேக்குறேன், சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட். கம்யூனல் வயலன்ஸ் பில் ஒன்னு கொண்டு வந்த முயற்சி பண்ணீங்கல்ல, அது ஏன் நீங்க இன்ட்ரூஷன் ஆஃப் யுவர் அத்தாரிட்டி இல்லையா? இதுல உள்ள மாநிலங்களுடைய அதிகாரத்தை அதுல போய் உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ற மாதிரி தானே இருக்குது. எத்தனை மாநிலங்கள் அதை எதிர்த்து அதை கொண்டு வர முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அதனால இதை சொல்லுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ரைட் இருக்குது சொல்லுங்க பாப்போம். நீங்க அதை செய்தீர்களா இல்லையா? செய்ய முனைந்தீர்களா இல்லையா? ராகவன், நீங்க ஒரு மாதத்திற்கு முன்னால நீங்க இருந்து பேசின இடம் வேற, நான் இருந்து பேசின இடம் வேற. ஒரு மாதத்திற்கு முன்னால நீங்கள் எங்களை என்ன குற்றம் சாட்டினீர்களோ நாங்க சொன்னோம், இதைத்தான் எங்களுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொன்னோம். ஆனால் நாங்க we are different.
நாங்க வந்து டோட்டலி டிஃபரண்ட் பாலிசின்னு சொன்னீங்களே, இப்ப அதே அணுகுமுறை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றுதான் நான் சுட்டிக்காட்டுறேன். அவர் சொல்றதுல ஒரு வேலிடான பாயிண்ட் நான் பாக்குறேன். ஒரு சின்ன பொருளாதார அடிப்படையில் ரொம்ப பெருசா போகண்டாம் நான் எதிர்பார்க்கிறேன். ஜிஎஸ்டி முறையை வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு கடுமையா எதிர்த்தார். மத்திய அரசு கொண்டு வர முயற்சி பண்ண போது கடுமையா எதிர்த்தார். திடீர்னு பிப்ரவரி 27 மாத்திக்கிட்டார், அது வேற விஷயம். ஆனா தொடர்ந்து எதிர்த்தவர் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு, இந்த ஜனாதிபதி உரையில ஜிஎஸ்டி முறையை அமல்படுத்துவதை அனைத்து முக்கிய எடுக்கப்படும் சொன்னார். அவர் கேட்டது நியாயம் இருக்கா இல்லையா? இல்ல நியாயம், நீங்களே சொன்னீங்க பிப்ரவரியில மாத்திக்கொண்டார் அப்படின்னு. அப்படி இல்ல, நாங்க வந்து வரி விதிப்பு விஷயங்கள்ல பல மாற்றங்களை கொண்டு வரணும்னு பலமுறை சொல்லி இருக்கிறோம். மோடி ஒரு மாசம் இல்ல, இந்த ஜிஎஸ்டி முறையை 10 ஆண்டுகள தொடர்ந்து தமிழகமும் குஜராத் அரசும் தொடர்ந்து எதிர்த்தது. பாருங்க, நான் என்ன சொல்றேன், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதுக்கெல்லாம் கமிட்டி போட்டதே இந்த அரசாங்கம் தான். மரியாதைக்குரிய சுஷில் மோடி தான் அதுக்கு தலைவராக இருந்தாங்க. பாஜக அதான் சொல்ல வரேன். எங்களுடைய அமைச்சராக, எங்களுடைய துணை முதலமைச்சராக தான் பீகார்ல இருந்தார். அதுல வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. நான் சொல்லுவது என்னன்னு சொன்னா, வரி விதிப்புகளை மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டிருக்க பிஜேபி கவர்மெண்ட் குஜராத்ல கூட நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டுதான் சொல்லி இருக்கிறாரே தவிர இது மாதிரி நீங்க சொன்னது போல கிடையாது என்பதுதான் என்னுடைய வாதம். 10 ஆண்டுகளா எதிர்த்தவர் இப்ப கொண்டு வந்திருக்கேன். அவர் சொல்ற கேள்விக்கு அவர் 100% நியாயம் இருக்கா இல்லையா? ஐ டிஃபர் வித் யூ. அப்படி அல்ல. நான் என்ன சொல்றேன், அவர் சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து லேண்ட் பேங்க்னு குஜராத்ல உருவாக்கினார். அததான் அவர் சொல்றாரு. லேண்ட் பேங்க் உருவாக்கி அங்க சிறப்பாக அந்த திட்டம் செயல்பட்டு தான் இருக்கிறது. இதை வந்து எப்படி மாநிலங்களுடைய அதிகாரத்தை புடுங்கின மாதிரி எப்படி சொல்ல முடியும் தான் நான் கேட்கிறேன். அவர் அதுக்கு பிறகு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதாவது நாங்க அவர் சொன்னது வந்து அதை நீங்க உட்கார்ந்து நான் உட்கார்ந்து சொன்னதுதான். நான் செஞ்ச போது விமர்சிச்ச எந்த விஷயம் உங்கள்ட்ட மாறிடுச்சு. உங்களுடைய நிர்வாகத்துல அனுமதியில இப்ப வந்து பெட்ரோல் டீசலுடைய விலையை வந்து எண்ணெய் நிறுவனம் தீர்மானிக்குது. அதை நீங்க மாத்திட்டீங்களா? ஒரு நிமிஷம், நீங்க மாத்திட்டீங்களான்னு கேட்கறது என்னமோ இன்றைக்கு ஜனாதிபதி உரையில கூட சொன்னார், 60 ஆண்டுகள் கழித்து இந்த ஒரு திருப்தியோட சொன்னதை செய்தார்கள் என்ற திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறார். நீங்க இன்னைக்கு திங்கட்கிழமை 14 நாள் தான் எங்க கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து செய்தி கொட்டீர்களா, பாலிசி டிசிஷன் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கொண்டு வருவோம், ஜனாதிபதிகள் குறிப்பிடக்கூடிய ட்ரெயின் எங்க நான் கேட்க போறேன். நான் சொன்ன அந்த பாலிசி டிசிஷன் எங்க காங்கிரஸ் பிரதிபா பாட்டில் இருந்து சொன்ன உரைக்கும் சொன்ன உரைக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. ஜனாதிபதியினுடைய உரை இந்த டைரக்ஷன்ல இந்த அரசாங்கம் போகும் என்பதை தான் சொல்லுமே தவிர எப்படி மோட்டர்ஸ் அப்பரண்டில அங்க சொல்ல மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு துறையிலையும் உருவாக்க வேண்டிய வளர்ச்சியை பத்தி என்னென்ன வளர்ச்சியை கொண்டு வர போறோம் சொல்லி இருக்காங்க. புரியுதா? இங்க வந்து செயல் திட்டங்களை சொல்ல மாட்டாங்க. இப்படித்தான் செயல்பட போகிறது இந்த ஆட்சியினுடைய இப்ப அந்த போர்சைட் அல்லது நான் என்ன சொல்ல தேர்தல் அறிக்கையில் இதை சொல்லி இருக்கிறோம், இதை நிறைவேற்ற போகிறோம் அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர எப்படி நிறைவேற்ற போறோம் 1 2 3 இந்த மீட்டிங் போடுவோம் செக்ரட்டரிஸ் எல்லாம் உட்கார்ந்து அங்க முடிவு பண்ண சொல்ல மாட்டாங்க. இந்த ஜனாதிபதி உரையில் அதெல்லாம் வராது. அதனால அதெல்லாம் ஆனா மதராசா கல்வியை வந்து நவீனமயமாக்குறதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம். காஷ்மீர் பண்டிதர்களை திரும்பி நாங்க அங்க அனுப்புறதுக்கான முயற்சி பண்ணுவோம். வங்கதேச ஊடுருவாக திருப்பி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படிங்கும் போது இது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. வங்கதேச அகதிகளை திரும்ப அனுப்ப முயற்சி செய்வோம் என்று சொல்லுவது கரெக்ட். ஆனா எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஜனாதிபதி உரையில வராது. அது அவருக்கும் தெரியும். பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாலிசி வந்து பாஜகவுடைய ஒளிவு மறைவா இருந்த பாலிசியை நேரடியாக கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. என்ன ஒளிவு மறைவு இருக்குது? எத்தனை நாள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாகத்தானே சொன்னோம். எதை மறைத்து விட்டு நாங்கள் செய்கிறோம்? மதரசால நவீன கல்வி கொண்டு வாங்க சொல்லி அவங்க யாராவது கேட்டாங்களா உங்கள்ட்ட? ஏதாவது ஒரு கோரிக்கை ஒரு விஷயமே புரிஞ்சு யார் கேட்கணும்? இந்தியன் பீனல் கோட் வேணும் நீங்க கேட்டீங்களா? இல்ல சட்ட அமைப்பு வரவங்க தெரிஞ்சுக்கணும். நவீனப்படுத்த என்னுடைய பிரதிநிதி அம்பேத்கர் பேசினார். இந்த அரசியல் சாசனம் அமைக்கும் போது என்னுடைய பிரதிநிதியாக தான் அம்பேத்கர் இருந்தார். ஒரு நவீனமயமாக்குவேன் என்று சொல்வதில் என்னங்க குறை இருக்கு கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்களுடைய கல்வியை எப்படி வடிவமைக்கணும் அவங்க ஒரு மைனாரிட்டி மினிஸ்ட்ரி இருக்கு. அவருடைய முன்னேற்றத்தை பார்க்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா? அதுல என்ன தவறு இருக்க முடியும்? இதுல என்ன அட்வர்ஸா ஏதாவது பாத்துட்டீங்க நீங்க? அவங்களுடைய மதர்சாக்கள் நல்ல நிலையில நவீனப்படுத்துவோம் என்பதில் இது பாசிட்டிவான விஷயம் தானே. இது எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயமாக பார்க்க முடியும் பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. திருப்பிட்டர் பாண்டே, நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். நம்ம ராகவன் எனக்கு பதில் சொல்லணும். அதாவது வந்து அவர் ஸ்பெசிபிக் ஸ்கூல்ல போகலன்னு சொல்றாரு. ஆயுஷ் யோகா அதெல்லாம் கற்றுத்தர போகிறோம்னு சொல்றாரு. போலியோ இல்லாத நாடு உருவாக்குவோம்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. எய்ட்ஸ் இல்லாத நாடை உருவாக்குவோம் அப்படின்னு ஹெல்த் பாலிசி சொல்லலாம். ஆனா மோடி அரசுடைய ஹெல்த் பாலிசி என்னன்னா யோகாவையும் ஆயுஷ் இதையும் நாங்க வந்து இந்தியா பூரா சொல்ல போறோம். எனக்கு என்ன சந்தேகம்னா
ராம்தேவ் போல அவர்கள் எல்லாம் கொண்டாந்து மந்திரியாக்க போறாங்களா? அவங்க மூலம் யோகா எல்லாம் இந்தியா போல நடத்த போறாங்களா? என்ன அவங்க நினைத்துக் கொண்டு இதை சொல்லுகிறார்கள்? ஒரு விஞ்ஞான பார்வை வேண்டாமா? இதைத்தான் நம்ம வந்து கேட்கிறோம். இன்னைக்கு யோகா என்பது மதம் சம்பந்தப்பட்டதா? இந்த நாட்டுடைய யோகா என்பது மதம் சம்பந்தப்பட்டதா? கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் யோகா கிளாஸ் சொல்லி கொடுக்காங்க. நீங்க ஒரு தேசிய பாலிசியா சொல்றவங்க நாங்க வந்து வேக்சினேட் பண்ணுவோம், போலியோ இல்லாத இந்தியாவை உண்டாக்குவோம், டிபி இல்லாத இந்தியாவை உண்டாக்குவோம், எய்ட்ஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் சொல்லுங்க. நாங்க வந்து யோகா சொல்லி கொடுப்போம், சொல்லி கொடுப்போம். மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உங்களுடைய ஆட்சியில திரு அன்புமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் இதை அட்வொகேட் பண்ணார். எல்லா பள்ளிகளிலும் கல்லூரியிலும் யோகா என்பது ஏன் மத சம்பந்தப்பட்ட விஷயமா? இந்த நாட்டுடைய பெரிய ஒரு இது சார். அது அதை போய் ஏன் மதத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க? மதர்சாக்கள் நவீனப்படுத்துவோம் என்று சொல்லும் பொழுது இதை சொன்னா நீங்க பாருங்க, நீங்க முதல்ல இருந்தே வந்து ஒரு சின்ன விஷயம், முதல்ல இருந்தே நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க தான் ராமர் கோவிலை இழுத்தீங்க. நம்ம எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவான், பத்தியம் என்ன பத்தியம்னு சொன்னா வைத்தியம் சொன்னாராம், கருங்குரங்க நினைக்காதன்னு சொன்னாராம். அது மாதிரி உங்களுக்கு ராமர் கோவில்ங்கிறத வந்து நீங்க வந்து எங்களுக்கு நினைவூட்ட விரும்புறீங்க. நீங்க நாங்க அதை மறந்து மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்டோம். தேசம் முழுவதும் இருக்கின்ற திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி அதுக்கு வளர்ச்சிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம், ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். நீங்க சொன்னது போல நான் ஒத்துக்கொள்கிறேன். ஜனாதிபதி உரை என்பது துவக்கம் தான். ஓகே, இன்னும் அடுத்து பட்ஜெட் வரப்போகுது. ஆனா உங்க ஜனாதிபதி உரையில மன்மோகன் சிங் அரசு என்ன செய்து வந்ததோ அதை முழுவதுமாக நீங்கள் வந்து என்டார்ஸ் பண்ணிருக்கீங்களே ஒழிய அதுல எந்த புது முயற்சியும் புது சிந்தனையும் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கேன். வாஜ்பாய் அரசாங்கம் ஒரு நாளைக்கு 11 கிலோமீட்டர் 4 வழி சாலை போட்டது போட்டீங்க. இல்ல என்றைக்காவது இது போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் சொல்லி இருக்கீங்களா? இந்து மதத்தை பற்றி சம்பந்தப்படுத்தி நான் சொல்லல. உங்களுடைய 10 ஆண்டு காலத்துல எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட பத்தி சொல்ல முடியுமா உங்களால? ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பாப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தங்க நாற்கர சாலை திட்டம் வாஜ்பாய் அரசாங்கம் போட்டது. நீங்க உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டீங்க. வாஜ்பாய் அரசாங்கத்தில் 22,000 கிலோமீட்டர் சாலைகள் 4 வழிகள் சாலைகள் போட்டது வாஜ்பாயினுடைய 6 ஆண்டு காலத்துல தான் போட்டீங்க. நீங்க சொன்னீங்க UPA 2 அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டீங்க. உங்களால சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு திட்டத்தை பத்தி? ஒரு நாளைக்கு 11 கிலோமீட்டர் 4 வழி சாலை போட்டது வாஜ்பாயினுடைய அரசாங்கம். ராகவன், நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நாட்டில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் அரசுல சொல்லாத என்ன விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலுடன் எதிர்பார்க்கலாம். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு SIT வந்து கொண்டுவரப்பட்டது அந்த ஆட்சி அமைந்த மிக சில நாட்களே கொண்டுவரப்பட்டது. ஆனா இன்னொரு விஷயம் திருப்பி சொன்ன போல நீண்ட காலமாக ஒவ்வொரு அறிக்கையிலும் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சரவை அமைந்தது. அதுல 46 அமைச்சர்கள் இருந்தார்கள். எத்தனை சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது? ஜனாதிபதி உரையுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் பாஜகவை சேர்ந்த திரு ராகவன் கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னால் சொன்னது போல திரு பீட்டர் அல்போன்ஸ் குறிப்பிட்டிருந்தாரு, நாங்க ரொம்ப காலமா பல விஷயங்கள் குறிப்பிட்டே வர்றோம், அது அப்படியே தொடர்ச்சியா வர்றாங்க. அதுல அந்த மாதிரி பொருத்தி பார்க்கும்போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எல்லா ஜனாதிபதிகளும் தவறாமல் இடம்பெறக்கூடிய மாதிரி திமுக பாத்தீங்கன்னா சேசமுத்திர திட்டம், காவிரி முல்லைப்பெரியாறு நாள் இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடு அப்படின்னு பெண்களுக்கு போட்டுருக்கீங்க. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்கும் சொல்லிட்டு உங்களுடைய வேட்பாளர் எவ்வளவு பேர் நிறுத்தீங்க கேட்கல, எனக்கு உடன்பாடு. அது உங்களுடைய கட்சி விவகாரம். ஆனா அமைச்சரவை பொறுப்பேற்ற போது 46 பேர் பொறுப்பேற்ற போது அதுல 7 பேர் தான் அமைச்சராக இருந்தாங்க. 15% தான் மொத்தமா பெர்சன்டேஜ். அப்ப உங்களுடைய 33% நீங்க அமைச்சரவையிலே கொண்டு வரதுக்கு என்ன தடை? நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கலாமே. அதாவதுங்க, அமைச்சரவையிலே பாத்தீங்கன்னா 15% பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வர முடியும். ஆனா நாங்க அது வரைக்கும் இன்னும் கொண்டு வரல. மினிமம் கவர்மெண்ட் தான் வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால இது வந்து அமைச்சரவையிலேயே இன்னும் அந்த 15% நாங்க எட்டல. அதனால இப்ப நீங்க சொல்றது மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை, நான் கேக்குறது அந்த அமைச்சர்கள்ல மகளிருடைய எண்ணிக்கை. இப்பவே 6 பேர் இருக்கிறாங்கல்ல, முக்கியமான துறையில 7 பேர். அது வந்து அமைச்சரவையில 15%. நீங்க பாருங்க, அமைச்சரவை எடுக்கும் பொழுது இப்படி யாரும் எடுக்கிறது இல்ல. நான் சொல்லுவது பாராளுமன்றமும் சட்டசபை வரும்போது இதுவரைக்கும் நீங்களே இதே பத்திரிகையாளர்கள் இதே செய்திகள்ல வந்து அதை பெருமையை பாராட்டி மறுநாள் பத்திரிகையில செய்திகள்லாம் வந்ததை பார்த்தோம். 7 அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் இது மாதிரி கொடுத்திருக்கிறாங்கன்னு. இன்னொரு விஷயம், பிஜேபி செய்வோம் சொன்னது காரணம் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை விதியிலே 33% மகளிர் கொடுத்துட்டு இருக்கும் பல்லாண்டு காலமாக.
கட்சியினுடைய முக்கியமான பொறுப்புகள்ல மகளிர் இருக்கிறாங்க. 33% ரிசர்வேஷன் கட்சியில இருக்குது. எந்த கட்சியில இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா எங்க கட்சியில இருக்கிறது. இந்த முறை தமிழ்நாட்டுல 8 தொகுதியாகி 7 தொகுதியாகி 6 தொகுதியா மாறும்போது நீங்க போட்டியிட்டல வந்து ஒரு பெண்ணு கூட கொடுக்கல. அதை பற்றியே கேள்வி எழுப்பப்பட்டது. அதனால போகாம அரசு கேட்கும்போது அமைச்சரவையில 33% இருக்கு, 15% இருக்கு, பாதிக்கு பாதி நீங்க கொடுக்கல. காங்கிரஸ் நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? இல்லங்க, அமைச்சரவையில கொண்டு வரும்பொழுது பல பர்முடேஷன் காம்பினேஷன் யோசிப்பாங்க, பல திறமைகள், பல பேருடைய சில பேர் வேற விதங்களுக்கு பயன்படுத்தலாம். அதுதான் சொல்ல வரேன். வேற விதமான அவங்க பயன்படுத்தலாம், வேற துறையில அவர்கள் பயன்படுத்தலாம் கூட நினைச்சிருக்கலாம் பிரைம் மினிஸ்டர். அது பிரெரோகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். நான் சொல்ல வருவது இந்த விஷயத்துல பிஜேபியிலே 33% ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். இன்னொன்னு, கடந்த காலங்கள் மாதிரி காங்கிரஸ் கட்சி 33% சொல்லிவிட்டு அது பாராளுமன்றத்தில் வரும்பொழுதெல்லாம் இவருடைய கூட்டணி கட்சியான சமாஜ்வாடி கட்சி, பிஎஸ்பி இவர்களை விட்டு தூண்டி விட்டு அதை தடுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். பிஜேபி அப்படி நிச்சயமா செய்யாது. எங்களுக்கு மெஜாரிட்டி கூட்டணி கட்சினா வெளியில இருந்து ஆதரவு, அவங்களுடைய ஆதரவு தானே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தாங்க. அதனால இந்த முறை பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டியோட இருக்கிறது. எங்களுடைய என்டிஏவே 340 சீட்டு கிட்ட இருக்கிறோம். சொன்னதை செய்கிறோமா இல்லை பொறுத்திருந்து பாருங்க. திரு சேகர், நான் கேட்க விரும்புறேன், ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல சமயம் நான் பார்த்திருக்கோம், பாராளுமன்ற கூட்டங்களே ஒழுங்கா நடக்கல. எவ்வளவு வந்து ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து செலவாகுது, ஆனா பூரா வீணாகுங்கிற பேச்சு இருக்குது. குஜராத் வந்து இதுக்கு முன்னாடி பேச 2011 எவ்வளவு நாள் வந்து கூட்டலாம் சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு. ஒரு குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாநில சட்டசபையும் பாராளுமன்றமும் 110 நாளாவது கூடணும் அப்படின்னு விவாதிச்சாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி கூடல் அப்படிங்கிற ஒரு 2014 லோக்சபால மட்டும் 120 நாள் கூடியிருக்கு. 14வது மக்களை மட்டும் 120 நாள் கூடியிருக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்கலாம். குஜராத் வந்து 2011 அந்த சட்டசபை வெறும் 32 நாட்கள் மட்டுமே கூடியிருக்கு. அதே ஆண்டுல தமிழகம் 43 நாட்கள் கூடியிருக்கு. அப்ப சட்டசபையை கூட்டுறதுங்கிறதே ரொம்ப குறைவா வச்சிட்டு இருக்கிற ஒரு பாலிசி கொண்டவர் நரேந்திர மோடின்னு பார்க்கப்படுது. இந்த பாராளுமன்றம் எதிர்க்கட்சிகள் வந்து பலவீனமான நிலைமையில் இருந்தாலும் கூட ஒரு அமளி துமளியா போகுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில பாராளுமன்றத்தையே ரொம்ப குறைவா நடத்தக்கூடிய வாய்ப்பு நினைக்கிறீங்களா? நாட்கள் நான் ஒரே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு 110 நாள்ங்கிறது ஒரு வரைமுறை இவ்வளவு நாள் நடத்தலாங்கிறது. குவான்டிடேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா, குவாலிட்டேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா? 110 நாள் நம்ம பேசிட்டு ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறத விட 10 நாள் பேசி முடிவெடுக்கிறது தான் திறமை நான் சொல்லுவேன். நீங்க வந்து பாராளுமன்றம் வந்து எவ்வளவு நாள் நடத்துறமா இருக்காங்க? 110 நாள் கூடுற மாதிரி நான் மாத்தி கேட்கிறேன். ஒரு நாளும் கூடாம வேலை பார்க்கறது வேணுமா, 110 நாள் கூடி வேணுமா? உங்கள்கிட்ட இருக்கு, அரசு உங்கள்கிட்ட இருக்கு, எதுக்கு பாராளுமன்றமே கூட்டுவோம்? கலெக்டர் வேண்டிய பேச உங்களுக்கு ஓட்டு எடுப்பு தேவைப்பட்டா மட்டும் பாராளுமன்றம் கூட்டிக்கலாமே. விவாதம் நடத்த கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க செயல்பட போறீங்களே. இல்ல, நீங்க அங்கதான் நீங்க வந்து அதாவது ஒரு இது வந்து ஒரு வாதமா வைக்கலாமா, விதண்டாவாதமா வைக்கலாமா? நீங்க தான் சொல்லணும். இல்ல 110 நாள்ல குறைஞ்சபட்சம் 1/3 110 நாளாவது வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு. அதுல வந்து சராசரிக்கும் கீழே இருக்கக்கூடிய அரசு குஜராத் அரசு 32 நாட்கள் தான் ஒரு ஆண்டு முழுக்க கூடி இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு முன்னதாக 32 நாள் கூடினதுனால அந்த அரசாங்கத்தினுடைய எந்த பாலிசியோ இல்ல எந்த புரோகிராமோ இல்ல எந்த டெவலப்மெண்ட் இஷ்யூவோ நிறுத்தப்பட்டதா? திரு பீட்டர், வேலை நடந்துட்டு இருக்கும்போது பாராளுமன்ற கூட்டி என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நான் வந்து அவர் சகோதரர் சேகர் அவர்கள் சொல்லுவது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸ் ப்ரொபோசிஷன். அதாவது நான் இதை வந்து நண்பர் ராகவனுக்கும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றம் எந்த ஆண்டும் 23 நாட்களுக்கு மேல் நடந்ததில்லை. அவர் வந்து எந்த விவாதத்திற்கும் நேரடியாக கேள்வி நேரத்திலே பதில் சொல்வதும் இல்லை, அங்கே வைக்கப்படுகின்ற மானிய கோரிக்கைகளுக்கு அவர் பதில் சொல்வதும் இல்லை. இதெல்லாம் வந்து அசம்பிளி ரெக்கார்ட்ஸ். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தி பேசிக் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்டரி டெமோக்ரசி, இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே வந்து எவரி வாய்ஸ் சுட் பி ஹர்ட், எல்லோருடைய குரலும் கேட்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்திலே வந்து எவ்வளவு அதிகமான உறுப்பினர்கள் பேசுகிறார்களோ, எவ்வளவு அதிகமான உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறார்களோ, எவ்வளவு அதிகமான பொருட்கள் வாதத்திற்கு வரப்படுகிறதோ அதுதான் பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய தரத்தை, இட் வில் இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரசி. ஆகவே அவர் சொல்வதோடு 10 நாட்கள் நடத்தி சிறப்பாக நிர்ணயம் செய்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களே வேண்டாம், நீங்க ஒரு 500 IAS ஆபீசர்களை வைத்து கூட நடத்திட்டு போலாமே. நீங்க பாராளுமன்றம் வேண்டாம், டிஸ்கஷன் வேண்டாம், கேள்வி நேரம் வேண்டாம், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், ஒரு 500 இதத்தான வெள்ளக்காரம் பண்ணலாம். அதாகவே நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு ப்ரொபோசிஷனும் நீங்க வேர் யூ ஆர் லீடிங் டு, இதை நான் இப்ப வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பாஸ் எ ஜட்ஜ்மெண்ட், நான் இப்ப தீர்ப்பு சொல்ல விரும்பல. ஆனால் இட் மே பி எ வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட். பாராளுமன்றத்தினுடைய குரலை வந்து நீங்க நசுக்குனீங்க, அமுக்குறீங்கன்னு சொன்னா அது வந்து இந்திய ஜனநாயகமே வந்து நிலைகொள்ளாத ஒரு நிலையை நோக்கி நம்ம போயிடுவோம். ஆகவே
பாராளுமன்றம் வந்து குறைந்தது பாண்டே அவர்கள் சொன்னது போல 110 நாட்கள் வந்து கண்டிப்பாக நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு டைவர்ஸ் சொசைட்டி, ஒரு டைவர்ஸ் மாநிலங்களுடைய ப்ரூஃப் எதுவும் இல்ல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு மேல முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அங்கே நிறைவேற்றிய திட்டங்கள் இவர் சொல்றாரு. இல்ல திட்டங்கள் பத்தி சட்டங்கள் இருக்கட்டும், திட்டங்கள் இருக்கட்டும், அவர் சொல்றது வந்து இது ஒரு விவாதமாகவே இல்லாமல் அதுதான் இல்லங்கிற. நான் சொல்றேன், இன்றைக்கு பாராளுமன்றம் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. இப்பவே இப்படித்தான் நடக்கும்னு நம்ம இன்ஃபார் பண்ணக்கூடாது. ஒண்ணு மோடியோட அரசு எப்படி செயல்பட போகுதுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க குஜராத் முன்னுதாரணம் காட்டுவீங்க. பாராளுமன்றம் எப்படி செயல்பட போகுதுன்னா குஜராத் சட்டமன்றத்தில் காட்ட மாட்டீங்க. நான் வந்து எனக்கு வந்து சட்டமன்றம் எவ்வளவு நாள் கூடணுங்கிறது உண்மையிலே எனக்கு மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாராளுமன்றத்தை விதிமுறை எதுவும் கிடையாது. பேசும்போது குறைந்தபட்சம் கூடினால் சிறப்பாக, அதுக்காக தான் சொல்ல வரேன். குறைந்தபட்சம் இப்படித்தான் கூட வேண்டும் என்பது விதிமுறை இல்ல. அதனால இல்லாத பொழுது 35 நாள் கூடுவது விதிமுறைக்கு மீறினதுன்னு சொல்லுவதற்கு அங்க இல்ல இடம். சட்டப்புறமே கிடையாது. ஆனா பார்லிமெண்ட்ல இருக்கு. பார்லிமெண்ட்ல கூடும்போது அதான் ஒரு டிஸ்கஷனே வந்தது. இந்திய பாராளுமன்றத்துக்கும் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கும் வித்தியாசம் டிஃபரன்ஸ் வரும்போது இந்தியாவில 110 நாள் கூடணும். ஆனா சண்டை போட்டு போறாங்க, கலைந்து விடுகிறது, கணக்கு காட்டுறாங்க. ஆனா இங்கிலாந்துல அப்படி கிடையாது. நீங்க அந்த பாராளுமன்றம் கூடி பிசினஸ் எதுவும் டிரான்சாக்ட் பண்ணலன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். எப்படியும் 110 நாள் அங்கே நடந்தாக வேண்டும் என்ற விதிமுறை அங்க இருக்கிறது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில். அதை இந்தியாவில் கொண்டு வரணும் கூட ஒரு விவாதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி பேசலாம். நீங்க சட்டமன்றத்தில் அப்படி இருக்கிறதா? இல்லாத போது அது இப்படித்தான் பாராளுமன்றத்தில் 110 நாட்கள் கூடி ஆகணும் விதி கிடையாது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணிருக்காங்க. இப்படி 110 நாள் குறைஞ்சபட்சம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ரெண்டுக்குமே கெடு கிடையாது. அதாவதுங்க இன்னொரு விஷயம் சொல்றாரு அவரு. மோடி வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, அசம்பிளில போய் பதிலே சொல்லல முதலமைச்சரா இருக்கும்போது அப்படின்னு சொன்ன. நான் கேட்கிறேன், இத மாதிரி ஒரு விஷயம் நம்முடைய இவர் அழகிரி அமைச்சராக இருக்கும்பொழுது பார்லிமெண்ட் வர்றதே இல்ல, வந்தா கேபினெட் அமைச்சர் பதிலே சொல்லுவதில்லை என்று சொல்லும்போது இவரெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கேபினெட் அமைச்சர் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல, அவருடைய இணை அமைச்சர் பதில் சொன்னா போதும், அமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்பது விதிமுறைகளே இல்லை என்று சொன்னார். ஒரு டீசென்ட்ரலைஸ் பண்றாரு. அதனால இவர் வந்து இப்ப நரேந்திர மோடியை குறை சொல்வதற்கு என்ன நியாயம்? அது நீங்க கூட தான் சொல்லல, அழகிரி கூட தான் சொல்லல, அதனால பிரதமர் கூட சொல்லல. அதுக்கு நீங்க தானே விதிமுறைகள் எல்லாம் காட்டினீங்க. இணையமைச்சர் சொன்னா போட்டு, அதனால முதலமைச்சர் தான் சொல்லணும் இல்ல, அவருடைய துறை அமைச்சர் சொன்னா சரியா போச்சு. இல்ல ராகவன் வந்து ஒரு 15 நாட்களுக்குள்ள எவ்வளவு பெரிய உருமாற்றம் அடைந்திருக்கிறாருன்னு பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய மெட்டமார்போசிஸ் நான் எதிர்பார்க்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டில் வந்து அழகிரியின் பெயரால் யாரும் வாக்கு கேட்கவில்லை, அழகிரியின் பெயரால் யாரும் அரசு அமைக்கவில்லை. ஆனால் அப்படி அல்ல, நீங்க வந்து ஒரே பிராண்ட், மோடி பிராண்ட். இந்த மோடி என்கிற வார்த்தையை சொல்லித்தான் இந்த நாட்டு மக்கள் 544 தொகுதிகளிலேயும் வாக்கு கேட்டீர்கள். நீங்க பல தொகுதிகளில் இந்த பிராண்ட் வந்து லோக்கல் இஷ்யூஸ், லோக்கல் வேட்பாளர்கள் எல்லோரையும் மறக்கடித்து நீங்கள் சொன்னதையெல்லாம் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அதை தான் நாங்க உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவே நீங்க வந்து அழகிரி பாராளுமன்றத்தில் பேசல, அதனால மோடியும் பேச மாட்டாருன்னு சொன்னா புரிந்து கொள்ள வேண்டும். நான் கம்பேர் பண்ணல. ஆனால் விதிமுறைகள் எல்லாம் அடிக்கடி சொல்லி காட்டிக் கொண்டிருந்தீர்களே, இது போல விதி இருக்கிறதா? ஒரு டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. அமைச்சர்களுக்கு அதிகாரங்களை பிரித்து கொடுப்பது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அது அவர்களை வேலை வாங்குவது ஒரு தலைமை பண்பு என்பது என்ன? மற்றவர்கள் வேலை வாங்குறது தலைமை பண்பு. தலைமை பண்புக்கு முழு உதாரணமாக இருக்கிற நரேந்திர மோடி எப்படி சொல்லுவீங்க? தவறு. அதிகாரத்தை வந்து நரேந்திர மோடி பிரித்து கொடுக்கிறாரா அல்லது பிரித்து அதிகாரத்தை எடுக்கிறாரா என்பது வரலாறு சொல்ல வேண்டியது. ஏன்னா இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அமைச்சர்கள் இல்லாமல் செயலாளர்களை கூட்டிய ஒரு பிரதமர் என்கிற முதல் இடத்தை அவர் பெறுகிறார். அது சரியா தவறா என்பதை வரலாறு தான் முடிவு செய்யும். 8 ஆண்டுகளுக்கு முன்பு இது போல நடந்திருக்கிறது என்று பத்திரிகை செய்தி மறுநாளே வந்தது. உங்களுடைய அமைச்சர்கள் இல்லாமல் எந்த செயலாளர்களிடமும் பிரதமர் நடந்திருப்பதாக ஒருபடி அதிகமாக சொல்லுகிறேன். தமிழக முதலமைச்சர் கூட அதிகாரிகளிடம் பேசும்போது கூட பக்கத்திலே 4 அமைச்சர்களை உட்கார வைத்திருப்பார். ஆனா அது வந்து அதை போல எதுவும் இல்லாமல் எனக்கு நேரடியாகவே நீங்கள் தகவல் அனுப்புங்கள், இமெயில் அனுப்புங்கள் என்று பிரதமர் சொல்வது என்பது
தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை மீறி அது பைபாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஃபங்க்ஷனிங் டிஃபரன்சஸ் இருக்கும். உங்களுடைய பிரதமர் சோனியா காந்தி அவர்கள் சொல்லுவதை தான் கேட்பார்கள். எங்களுடைய பிரதமர் அவர் செயல்படுவதற்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறார். தவறு இருக்க முடியும். அவருடைய செயல்பாடு இப்படி இருக்கிறது, இப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இதை எப்படி குறை காணுவீர்கள்? பழைய பிரதமர் வந்து சோனியா காந்தி பேச்சை மட்டும் தான் கேட்பார். புதிய பிரதமர் வந்து RSS பேச்சோ அத்வானி பேச்சோ கூட கேட்க மாட்டார். சுயமா தான் சிந்திப்பார்கள். அது பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க சொன்னது போல காலம் நம்ம சொல்லணும். நான் சுருக்கமா ராகவன் முக்கியமான விஷயத்தை எழுப்ப விரும்புறேன். இந்த நாடு, இந்த ஜனாதிபதி உரை மாநிலங்களுடைய கன்சர்ன் கவலைகளை எல்லாம் பரிந்து கொண்டுதான் நாங்கள் செயல்படுவோம். ரொம்ப அக்கறையா சொல்லும் போது ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் ஒரு ஜனாதிபதி உரை இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நேற்று வந்து மத்திய அமைச்சர் அனந்தகுமார் அவர்கள் கர்நாடகாவில் போய் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய திட்டம் எதுவுமே எங்கிட்ட கிடையாது, நான் உமா பாரதிட்ட ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் கூட பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் மாநிலங்களுடைய கவலையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையா? நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்கு சீதாராமையா என்ன சொன்னாரு? இவங்க பொய் சொல்றாங்கன்னாரு. காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர் இல்ல அந்த மாதிரி ஒரு செயல் திட்டம் இருக்குன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது. இல்லன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க பூரா அனைத்து கட்சி கூட்டம் கூடி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாருமே காங்கிரஸ் கட்சியில பாஜக எல்லாருமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உங்களுடைய இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறேன். எப்படின்னா இது இப்படி இருக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இல்லை. உண்மையிலேயே இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய. ஏன்னா தமிழக அரசாங்கம் சொல்லுவது நீதிமன்றத்தினுடைய ஆணை முழுவதுமே இன்றைக்கு தமிழகத்துக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதனால உண்மையிலேயே இது பேசப்பட வேண்டிய விஷயம். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சரும் இதை பத்தி அவர்கிட்டையும் பேசியிருக்கோம். நாங்க கூட சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் தான். திரு பீட்டர் சொன்னது போல பல விஷயங்கள் குறிப்பிடப்படலன்னு சொல்லும் போது நம்முடைய கவலை நம்முடைய தமிழ்நாட்டில் தான் என்ன இருக்கணும். தமிழக மீனவர் பிரச்சனை பத்தி பேசப்பட்டிருக்கா? இலங்கை பிரச்சனை பத்தி பேசப்பட்டிருக்கா? காவிரி முல்லை பெரியாறு நதி மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை பற்றி பேசப்பட்டிருக்கா? இல்ல. அப்படிங்கும்போது இந்த கவலை அப்படியே தொக்கி நிற்குது, பாக்கி இருக்குது அப்படியே. இல்ல ஆனா கூட நிறைய இவர் சொன்னது அனந்தகுமார் என்ன சொல்லிருக்காரு, அந்த மாதிரி இவங்க கிட்ட ப்ரொபோசல் இல்லன்னு சொல்லிருக்காரு. ஆனா மரியாதைக்குரிய முதலமைச்சர்கள் அந்த ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க. டிஸ்கஷனுக்கு வந்ததா இல்லையா என்பது தெரியாது. இவர்கள் கேட்டிருக்கிறாங்க, ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அனந்தகுமார் என்ன சொல்லிருக்காரு, நான் வந்து உமா பாரதி அவரோட பேசினா அந்த மாதிரி ஒன்னும் ப்ரொபோசல் இல்லன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே இவருடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்குமே தவிர அமைக்கப்பட்டிருந்தா அமைக்கப்பட்டிருக்கும். பரிசீலனையே இல்லைன்னு கேட்டவரும் பாஜகவுடைய கட்சி சார்ந்த அமைச்சர், பதில் சொன்னவரும் பாஜகவுடைய மத்திய அமைச்சர். அவங்க வந்து சொல்லும் போது அப்படி பிளானே இல்ல, ப்ரொபோசலே இல்லைன்னு சொல்லும் போது அதுதான் அதிர்ச்சி அளிக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை. கண்டிப்பா இது நிச்சயமாக நாங்க எங்களுடைய கட்சி தலைமைக்கு அவருக்கும் தெரியும், இது மரியாதைக்குரிய மாநில தலைவருக்கும் எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக கொண்டு செல்வோம். நிச்சயமாக மத்திய தலைமைக்கு குறிப்பாக மத்திய அரசுடைய பார்வை கொண்டு செல்லப்பட பார்வையா இருக்கு. இந்த ஜனாதிபதி உரை மக்களுடைய மனதில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துறது, சிறப்பாக இருக்கிறதா, ஏமாற்றம் அளிக்கிறதா, சம்பிரதாயமா இருக்கிறதா, மக்களிடம் கேட்டு குறுஞ்செய்தி வாயிலாக அவருடைய பதில் என்ன இப்போது பார்க்கலாம். ஜனாதிபதி உரையின் சாராம்சம் சிறப்பாக இருக்கிறது என்று 57% மக்களும், ஏமாற்றம் அளிக்கிறது என்று 6% மக்களும், ஒரு சம்பிரதாயமான உரைதான் என்று 37% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பிரதாயம் என்று 37%, ஏமாற்றம் என்று 6%, சிறப்பான உரை என்று 57% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய கருத்து இப்போதைக்கு மத்திய அரசுடைய ஜனாதிபதி உரைக்கு சாதகமாக தான் இருக்கிறது. அந்த உரையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு தூரம் செயல்படுத்தப்படுகின்றன, உரையில் சொல்லப்படாத விஷயங்கள் எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசு அடுத்த பட்ஜெட் உட்பட பல விஷயங்கள் எப்படி செயல்படுகிறது பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 3 பேருக்கும் பார்க்க உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் ஆயுதத்துடைய நீட்சி தொடர் இருக்கிறது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. அதில் முக்கியமான பிரச்சனை பற்றி, இந்த காவிரி பிரச்சனையில், முல்லை பெரியார் பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டாது ஏன், கூட்டுவது சரியா, கூட்டாமல் இருப்பதே சரியா என்ற முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். ஆயுதத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. நம் முக்கியமான இன்னொரு பிரச்சனை பற்றி நாம் ஆயுதத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட மறுப்பது ஏன் என்ற திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதியுடைய கேள்விக்கு பதில் தான் இன்றைய ஆயுதத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்று. இதை பற்றி தான் நாம் ஆயுதத்து நீட்சியில் விவாதிக்கிறோம். தமிழக முதலமைச்சர் இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நேற்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலடியாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நதிநீர் பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டியதில்லை என்று, கூட்டப்பட வேண்டியதில்லை என்ற முடிவு சரியானதான் என்பது பற்றி தான் இந்த நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த பிரச்சனை பற்றி ஒரு சின்ன தொகுப்பை இப்போது பார்க்கலாம். காவிரி நீரில் தமிழகத்திற்கு 419 டிஎம்சி, கர்நாடகாவிற்கு 270 டிஎம்சி, கேரளாவிற்கு 30 டிஎம்சி,
புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி நீர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று 2007ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது காவேரி நடுவர் நீதிமன்றம். தமிழக அரசின் கடுமையான சட்ட போராட்டத்திற்கு பின் கடந்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி இந்த தீர்ப்பு மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதேபோல் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்று கடந்த மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த 2 தீர்ப்புகளும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் பிரதமரை சந்தித்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பிரச்சனைகள் குறித்து பிரதமரிடம் தெரிவித்ததாகவும் அதற்கு அவர் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். ஆனால் காவிரி ஆணையம் அமைக்கும் எண்ணம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று கூறி பரபரப்பை பற்ற வைத்துள்ளார் கர்நாடகாவை சார்ந்த மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் ஆனந்தகுமார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு குறித்து கர்நாடகா மேல்முறையீடு செய்திருப்பதால் இப்போதைக்கு மேலாண்மை வாரியம் அமைக்க தேவையில்லை என்றும் இதுகுறித்து 10ஆம் தேதி அனைத்து கட்சி குழுவுடன் பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள சட்டப்பேரவையில் இன்று நடந்த விவாதத்தில் நீர்மட்டத்தை உயர்த்தினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தமிழகத்தோடு சமாதான பேச்சு நடத்தி புதிய அணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து முழு அரசியல் சாசன பெஞ்ச் விசாரணை நடத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து கட்சியினருடனும் ஒருமனதாக முடிவு செய்துள்ளனர். நதிநீர் விவகாரத்தில் அண்டை மாநில அரசியல் கட்சிகளிடம் உள்ள ஒற்றுமை தமிழக கட்சிகளிடம் இல்லை என்று ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள். இது தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டக்கூட தமிழக அரசு முன்வரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சிகள் நதிநீர் விவகாரத்தில் தமிழக கட்சிகளின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா? நதிநீர் பிரச்சனையில் தமிழக கட்சிகளோட செயல்பாடு திருப்தி அளிக்கிறது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சி நாம் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய சமத்துவ மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு கருண் நாகராஜன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதேபோல திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு அப்பா அவர்கள் முன்னிருந்திருக்கார். உங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நண்பர்களே, நான் முதல்ல அப்பாவிட்ட கேட்க விரும்புறேன். திமுகவுடைய தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம், இந்த காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை போன்ற விஷயங்கள்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் சொல்லுங்க. இதுல என்ன அவசியம்? தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை எதுவும் தவறாக தெரியவில்லை, அதை பற்றி நீங்கள் எதுவும் விமர்சனம் வைக்கவில்லை, இந்த செயல்பாடு தப்பு என்று எதுவும் கூறவில்லை. அப்படிங்கும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எப்போதுமே அதிமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது எப்போதும் அவங்களுடைய கொள்கை தான். உதாரணமாக 98ஆம் ஆண்டு மத்தியில் இருக்கின்ற வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவாக அதிமுக அரசு இருந்தபோது அன்றைய தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கு முதல்வராக இருந்தபோது காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 1998ஆம் ஆண்டு ஒரு கூட்டம் தமிழகத்திலே நடைபெற்ற போது அதிமுக சார்பாக யாருமே கலந்து கொள்ளவில்லை. அதோடு மட்டுமல்ல, 6ஆம் தேதி டெல்லியிலே வாஜ்பாய் தலைமையில் காவிரி நதிநீர் பற்றிய ஆணையம் அவர் தலைமையில் நடைபெற்று 205 டிஎம்சி தண்ணீர் நமக்கு அதாவது இடைக்கால நிவாரணமாக தருவதற்கு அவர் ஆணையிடுகின்ற கூட்டத்திலும் அதிமுக சார்பாக யாருமே கலந்து கொள்ளவில்லை. ஆக அவர்களுக்கு நதிநீர் காவிரியினுடைய நீர் வருவதை பற்றியோ முல்லை பெரியாறு அணை பிரச்சனை பற்றியோ அவர்களுக்கு எந்த விதமான எண்ணமும் சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது. குறிப்பாக முதல்ல சொன்ன 2 பத்தியும் கடைசியா முடிக்கிறது வந்து கொஞ்சம் முரண்பட்டதா தெரியுது. அதாவது அவங்க தமிழக அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கலன்னு சொல்றீங்க. இப்ப தமிழக அரசுடைய தமிழக அரசுடைய செயல்பாடுல இந்த 2 நதிநீர் பிரச்சனையில தமிழக செயல்பாடுல என்ன குற்றம் கண்டீங்க? நதிநீர் பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டம் அவசியம் என்ன வந்தது? அந்த கேள்விக்கு பதில் கிடைச்ச மாதிரி தெரியல. அதாவது காவிரி நதிநீர் இணைப்பு, காவிரி நதிநீர் பற்றி பேசுவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் சொல்லுகிறார். அதற்கு அவசியம் இல்லை என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்வதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள். எதற்காக தேவை என்று கேட்கின்றீர்கள். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து பாரத பிரதமரை சந்திக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய ரசாயனத்துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு எதிராக செயல்படுகின்றார்.
அதே போல நதிநீர் ஆணையத்தினுடைய நதிநீர் கூட்டத்தை கூட்டிவிட்டால் ரசாயனத்துறை அமைச்சர் மாற்றி அனந்தகுமார் மாற்றி பேசி விடுவாரா? கேரளா தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுமா? கர்நாடகா தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுமா? எல்லோருடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தலாம், அல்லது அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமோ அல்லது அடையாள கடையடைப்போ நடத்தினால் ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பொது விஷயம் தமிழகத்திற்கு தேவைப்படும் போது எல்லோரும் ஓரணியில் நிற்கின்றார்கள் என்பதை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துவதற்காக இதை செய்யலாம் அல்லவா? இருக்கிறீங்க, உங்களுடைய நிலைப்பாடும் அதிமுக நிலைப்பாடும் கிட்டத்தட்ட பல விஷயங்களை ஒன்னாதான் இருந்திருக்கு. இதுல ஒரு அடிப்படையான விஷயத்தை திரு அப்பாவை முன் வச்சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒரே குரல்ல தான் இருக்குது அப்படிங்கறத எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? எல்லாரும் ஒரு கூட்டணி, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதானே? இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருவேளை கூட்டப்பட்டால் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட உங்களோட கூட சேர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக அனைத்து கட்சிகளும் கொண்டு போய் பிரதமர்கிட்ட போகும்போது அந்த வலியுறுத்தலுக்கு ஒரு அழுத்தம் அதிகரிக்குமா இல்லையா? இல்ல, அனைத்து கட்சி பிஜேபி, காங்கிரஸ் எவ்வளவு பெரிய இயக்கங்களா இருந்தாலும் கூட இவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய கருத்துக்கள்ல வேறுபடுறாங்க. அவங்கவுங்க மாநில மக்களுடைய உணர்வுகளுக்கு தான் பிரதிபலிக்கிறாங்க ஒழிய அவங்க இந்த காங்கிரஸ் பிஜேபிங்கிற கொள்கை அடிப்படையில் கிடையாது. என்ன சொல்லிக்கிறேன்னா, கர்நாடகால அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, கேரளால எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, இங்கேயும் ஒன்னா இருக்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா அதிமுக அவர்களை அரவணைக்க தயங்குறது இருக்காங்க. பட் திமுக அந்த கேள்வி எழுப்புவது மிகப்பெரிய தவறு. ஏன் ஒரு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை கெஜெட்ல வெளியிட செய்யறதுக்கு கூட இவங்க எந்த வேலையும் செய்யல. இல்ல அதெல்லாம் தூங்குனாங்க. இல்ல, இது இன்னொரு விஷயம். அந்த பிரச்சனைகளை போவோம். அவங்க கேட்கறது இப்ப நம்ம முக்கியமா விவாதிக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் திமுக கோரிக்கை, அதிமுக மறுப்பு, தமிழக முதலமைச்சர் மறுப்பு. இதைத்தான் சொன்னேன். காவிரி பிரச்சனை பத்தியும் முல்லை பெரியார் பிரச்சனை அவங்க 100 விஷயம் சொல்லுவாங்க, நீங்க 100 விஷயம் சொல்லுவீங்க. என்னுடைய கேள்வி, அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட சொல்றாங்க, எல்லாருமே வர தயாராகிறாங்க, ஒத்த குரல்ல ஒரே குரல்ல பேச தயாராகிறாங்க. ஏன் கூட்டம் இருக்கு? இது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவு செய்யற விஷயம் இல்ல. ஏன் உச்ச நீதிமன்றத்தை அணுகிதான் ஒவ்வொரு தீர்ப்பையும் முதலமைச்சர் பெற்றிருக்காங்க. ஆமா, அனைத்து கட்சி குரல் கொடுக்கறதுனால அந்த தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. காவிரி நடுமன்ற தீர்ப்பையும் சுப்ரீம் கோர்ட்ல கடந்த ஆண்டு பிப்ரவரி 19 உத்தரவை பெற்றார்கள். அது மிகப்பெரிய வெற்றியாக காவிரி டெல்டா மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு உரிமை கிடைக்கும். சொல்லிடுறேன். அதே மாதிரி முல்லை பெரியாறு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவங்க உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தான் இன்றைக்கு அது வெற்றியை தேடி கொடுத்திருக்கோளிய அனைத்து கட்சி கூட்டம் போட்ட சொன்ன கருத்துக்கள் இல்ல. அனைத்து கட்சி கூட்டம் போட்ட போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதங்களை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா உச்சநீதிமன்றத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் சட்டப்பூர்வம் அணுகி இன்றைக்கு தமிழக மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தை அணுகி போராடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் யாரும் மாற்று கருத்து சொல்லல. மறுபக்கம் மாநில அரசுகளுக்கு இடையில ஒரு இணக்கமான போக்கு, மத்திய அரசுடைய ஆதரவு நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பார்க்காம இங்கேயும் மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு தான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளே அரவணைச்சு போல, அப்ப அண்டை மாநிலங்கள் எப்படி அரவணைச்சு போவீங்க ஒரு கேள்வி வராதா? இல்ல, நிச்சயமா அந்த கேள்வி வராது. ஏனென்றால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவன் நல்லது செய்யும் போது எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும். அவங்க தவறு செய்தாதான் அதை தட்டி கேட்கலாம், அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசை விட மிக தெளிவாக முல்லை பெரியாறு பிரச்சனையும் காவிரி பிரச்சனையும் டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள், யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுல என்ன சிரமம்? கிரெடிட் அதிமுக மட்டுமே கிடைக்காம மற்ற கட்சிகளும் போயிருமோங்கிற பயமா? அப்படியெல்லாம் இல்ல. அவங்க கருத்தை பத்திரிகை வாயிலா கொடுக்கலாம், தொலைக்காட்சி வாயிலா கொடுக்கலாம், கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் தங்க கருத்தை பதிவு செய்யத்தான் செய்யறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டித்தான் பதிவு செய்யணுங்கிறது இல்ல. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஜனநாயக ரீதியில அவங்களுடைய கருத்துக்களை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலையும் தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். அப்ப கர்நாடக அரசும் கேரளா அரசும் பல சந்தர்ப்பங்கள மத்திய அரசும் தேவே இல்லாம பொழுதுபோக்காக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கதான் நம்ம ஒரு தப்பு பண்றோம். அவங்க எல்லாம் இந்த சட்டப்பூர்வமான பிரச்சனைகளை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க மாநில மக்கள்கிட்ட உணர்ச்சி பூர்வமா ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கு அனைத்து கட்சி கூட்டம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் கேரளா இன்னைக்கு என்ன முடிவு பண்ணிருக்காங்க? ஜனாதிபதியை போய் சந்திக்கணும் முடிவு பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு மாநிலங்களுக்கு இரு மாநிலங்களுக்கு இடையே ஏற்படுகிற பிரச்சனைகள் ஜனாதிபதி தலையிட்டதாக வரலாறே கிடையாது. ஒரு ஜனாதிபதி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பார்லிமெண்ட் பரிந்துரையின் பேரில் தான் அந்த பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு தன் முடிவை சொல்ல முடியும். இதுதான் திரு அப்பாவிட்ட கொண்டு போக திரு கருநாகராஜன் ஒரு வேலிடான பாயிண்ட் வைக்கிறாங்க. அதாவது கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுது, கேரளாவில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுதுன்னா சட்ட ரீதியாக அவர்கள் பலவீனமான நிலைமையில் இருக்கிறார்கள். அவர் சட்டத்துடைய ஆதரவு அவர்கள் இல்ல. ஆனா சட்டம் நம் பக்கம் இருக்கிறது, தீர்ப்பு நம் பக்கம் இருக்கிறது, நியாயம் நம் பக்கம் இருக்கிறது. அப்ப நாம் நீதிமன்றம் போகாம ஏன் இந்த கூட்டங்களை கூட்டி காபி சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு ஏன் பொழுது போகணுங்கிற அவருடைய கேள்வி. நண்பர் கருநாகராஜன் அவர்கள் உண்மைக்கு புறமான சில விஷயங்களை சொன்னார். இன்றைய முதல்வர் தான்
நம்முடைய கோர்ட்டுக்கு சென்று நீதியை பெற்றார் என்று. முதலாக 1990ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்தபோதுதான் நடுவர் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. 91ஆம் ஆண்டு இடைக்கால தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெற்றது. அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றியது மட்டுமே. முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி போனாலும் காவிரி பிரச்சனை பற்றி போனாலும் அவங்க நம்ம நண்பர் சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிருக்கோம்ல. அதே போல தேர்தல் ஆணையம் அமைத்த போது இதே முதல்வர் அவர்கள் பல்லில்லாத ஆணையம் என்று சொன்னார். அந்த பல்லில்லாத ஆணையத்தினுடைய முடிவுதான் இப்போது 2007ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அதற்கு விடிவு வந்தது. சுப்ரீம் கோர்ட் அதற்கு உத்தரவை பிறப்பித்தது. அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு அடிப்படையில் தான் கெசட்டில் வெளியிட்டிருக்கின்றார்கள். கெசட்டில் வெளியிட்டதால் நமக்கு தண்ணீர் வந்து விட்டதா? இப்போது கூட இன்றைய முதல்வர் அவர்கள் மேற்பார்வை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்திருக்கின்றார்களே தவிர இப்போது எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், இடைக்கால நிவாரணமாக 419 டிஎம்சி தண்ணீர் எங்களுக்கு குறைந்தபட்சம் 100 டிஎம்சி தண்ணீராக தாருங்கள் என்று கேட்கின்ற தார்மீக உரிமையை முதல்வர் சொன்னால் இல்ல கொஞ்சம் அப்பாவனுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நாடாளுமன்ற தீர்ப்பை கெஜெட்ல வெளியிட்டால் சட்டபூர்வமாக உரிமையாகுது. நீங்க நான் பேசி ஏற்கனவே 2000ஆம் ஆண்டு அவர்கள் கலைஞர் முதலமைச்சருக்கு உத்தரவு கிடைச்சதாக அமலாக்கம் வரல என்று சொல்லுகின்ற முதல்வர், அதாவது நான் பேசி முடிச்ச சொல்லுங்க, மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு காவிரி நதிநீர் ஆணையத்துடைய பரிந்துரை இது வந்து வேற யாருமே கேட்ட விஷயம் இல்ல. இது வந்து தண்ணீர் கொடுக்க சொல்லி தீர்ப்பான பிறகு அதை யார் கண்காணிப்பா? அதை கண்காணிப்பதற்கு ஒரு ஆணையம் வேண்டும் அப்படிங்கிறதாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று யாரோ தமிழக அரசோ திமுகவோ அதிமுக வைத்த கோரிக்கை இல்ல. காவிரி நதிநீர் ஆணையம் வைத்த ஒரு பரிந்துரை. இன்னொரு முக்கியமான முல்லை பெரியார்லயும் சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு சார்பா சுப்பிரமணியம் அவர்களும் கேரள சார்பா குரியன் அவர்களும் நியமிக்கப்பட்டாங்க. இப்ப மத்திய அரசு சார்பா ஒருத்தர் வந்த உடனே அதற்கு ஒரு அலுவலகம் குமுளியில் அமைக்கிறதா இருக்காங்க. அதுக்குதான் இப்ப முதலமைச்சர் அவர்கள் பிரதம மந்திரியை சந்திக்கும் பொழுது கூட விரைவாக முல்லை பெரியாருக்கு மத்திய அரசு சார்பாக ஒருத்தர் நியமித்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில் 142 அடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு திட்டமிட கொண்டு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இந்த குழுலாம் எதுக்கு? தண்ணி வந்துருச்சானா என்ன அர்த்தம் புரியல. தண்ணீர் வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க. இரண்டு முக்கியமான விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, மத்திய அமைச்சர் அனந்தகுமார் அவர்கள், ரசாயனத்துறை அமைச்சர் அனந்தகுமார் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சி தரத்தக்க வகையான கருத்தை தெரிவித்திருக்கார். நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்படியான திட்டம் எதுவும் மத்திய அரசுடன் இல்லை என்று தெரிவித்திருக்கார். அதற்கு தன்னுடைய அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. ஏன்? நதிநீர் விவகாரங்கள், முல்லை பெரியார், காவிரி உள்ளிட்ட பிரச்சனைகள் அனைத்து கட்சி கூட்டம் தேவையா தேவையில்லையா என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சி நான் கருணாகராஜன் கேட்க விரும்புறேன். ஒரு முக்கியமான விஷயம், தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து மத்திய அமைச்சர் அனந்தகுமார் அவர்கள், ரசாயனத்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு காவிரி பிரச்சனையில தமிழகத்துக்கு மாறுபட்ட ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் பிரதமர் வந்து அந்த மாதிரி சொல்லல, அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அந்த மாதிரி சொல்ல, அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதுன்னு சொல்றாங்க. ஒரு மத்திய அமைச்சருங்கிறது துறை வேறாக இருந்தாலும் கூட, குறிப்பாக கர்நாடகத்தை சார்ந்தவர் என்னும் போது அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கும் போது அதை சுட்டிக்காட்டக்கூடிய முதல்வர் ஒரு கண்டனம் என்கிற வார்த்தையை பதிவு செய்யவில்லை. ஏன்? இந்த இடத்துல நிச்சயமா வந்து ஒரு மத்திய அமைச்சராக கூட எப்படி இந்த மாதிரி பேசலாம்? ஒரு கண்டனத்தை தெரிவித்து கண்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இதுக்கு வந்து பிரதம மந்திரி தான் நமக்கு பொறுப்பு. இன்றைக்கு உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதில் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி தான் இதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்படின்னா திமுக தலைவர் ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க? நீங்க என்ன நீதிமன்ற நடவடிக்கையில ஈடுபடல. பிரதமர் தான் பொறுப்பு அப்படிங்கும் போது பிரதமர் தான் பொறுப்பு அப்படிங்கும் போது கேட்க முடியாது. தமிழக முதலமைச்சர் செயல்படலாம், திமுக இல்ல. நம்ம வெற்றி கோப்பை நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட யாரும் பருக முடியாது. இது எங்க வெற்றியை அங்கீகாரம் கொடுங்க, வெற்றிக்கு அங்கீகாரம் கொடுங்க, எங்க தீர்ப்பை நீங்க மேலாண்மை கமிட்டி அமைத்து அதை நிறைவேற்றி தாருங்க என்று பிரதம மந்திரியிடம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்பதான் கடந்த வாரம் சென்று அந்த மனுக்கள் எல்லாம் கொடுத்து ஏற்றுக்கொண்டு கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஒரு கருத்தை கூறும்போது இதை கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அதிமுக கடுமையா விமர்சிச்ச ஜெயராம் ரமேஷ் மத்திய அமைச்சராக கூட சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிறவரு இருந்தவர்
இந்த முல்லை பெரியார் பிரச்சனையில் ஒரு அறிக்கை கொடுத்த போது திமுக வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சது மதுரையில. அப்புறம் வந்து அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிச்சு. அதை கடுமையா கேலி செய்து அதிமுக இந்த போராட்டம் நடத்தவே இல்ல, வாபஸ் வாங்கினாங்க எல்லாம் கேள்வி பண்ணாங்க. இன்னைக்கு மத்திய அமைச்சர் கண்முன்னாடி சொல்லியிருக்காரு, ஒரு கண்டனம் கூட இல்லையே. ஏன் இல்ல இன்னைக்கு அனந்தகுமாருக்கு பதில் சொல்றது நம்ம முதலமைச்சரோட வேலை இல்ல. இந்தியாவிலே ஒரு மாபெரும் தலைவியா இருக்காங்க, பிரதம மந்திரியை சந்திச்சிருக்காங்க. நிச்சயமா இதை பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போவாங்க. இவங்க ஒரு ஓட்டு வங்கி அரசியலுக்காக கர்நாடகத்தில் அனந்தகுமார் கண்டிச்சால்தான் அவருக்கு அந்த இடம் நிரந்தரப்படும். அதுக்காக செய்யறாரு. அது அவங்க கர்நாடக மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யற விஷயம். இப்ப தமிழக முதலமைச்சர் தமிழகம் சார்பாக வைக்கிற கோரிக்கையும் பாஜக சார்பாக கர்நாடகத்திலிருந்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த கட்சியவே சேர்ந்தவர், பிரதமர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாரோ அந்த கட்சியை சேர்ந்த சொல்லும்போது எது இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவீங்க? இதுல தமிழ்நாட்டில் இருக்க பொன் ராதாகிருஷ்ணன், மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிருந்தா நம்ம உடனடியாக கட்டிக்கலாம். இது வந்து கர்நாடகத்தில் இருக்கிற ஏற்கனவே தெரியும் அங்க கன்னடத்தில் என்ன பிரச்சனை நடக்குது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் தமிழர்கள் பாதிக்கப்படுறது. காவிரி பிரச்சனையை ஒரு தொடர்ந்து ஒரு நீர்பொருத்த நெருப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க. இது ரொம்ப நிதானமான தேவையை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு, நடுவர்மன்ற தீர்ப்பு சாதகமா இருக்கு. இதுவரைக்கும் இதற்கு முன்னாடி இருந்த அரசுகள் கூட செய்ய முடியாத சாதனை செய்திருக்கிறோம். அதை எப்படி பக்குவமாக அதை நிறைவேற்றும் என்பதுதான் முதலமைச்சருடைய கடமை. அது நிச்சயமா பிரதமரோட சந்திச்சிருக்காங்க. அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். அதற்காக இந்த சின்ன சின்ன தலைவர்கள் சொல்வதற்கெல்லாம் முதலமைச்சர் கருத்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு கருத்து சொன்னபோது அதுக்காக போராட்டம் நடத்தாமல் விட்ட திமுக பற்றி எவ்வளவு விமர்சனத்தை அதிமுக வச்சதுங்கிறது நிச்சயமா யாரும் மறந்துட முடியாது. நான் திரு அப்பாவிட்ட கேட்க விரும்புறேன். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் லாஜிக்கலான விஷயமா இருக்கு. அதாவது இப்பதான் ஒரு வாரம் கூட ஆள பிரதமரை சந்திச்சுட்டு வந்து பிரதமர் வந்து ஒரு உத்தரவாதம் அளிச்சிருக்கார். இன்னும் சொல்ல போனா தமிழக முதலமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டபடி தமிழகத்தோடு ஒரு நல்லுறவு இருக்க வேண்டும் என்பதுதான் பிரதமர் விரும்புகிறார். அது வந்து உத்தரவாதம் அடிக்கோட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிரதமர் நிச்சயமாக அனந்தகுமார் 1000 சொன்னாலும் பிரதமர் தமிழகத்துக்கு சாதகமான நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழக முதலமைச்சர் இருக்கு. உங்களுக்கு அதுல என்ன அவநம்பிக்கை? எங்களுக்கு நல்ல முடிவு வரதை பற்றி நாங்களும் வரவேற்கிறோம். நல்ல முடிவு வர வேண்டும் என்பதுதான் நாங்களும் விரும்புகிறோம். அதற்காக தான் அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னு கேட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். 1979ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி மாண்புமிகு அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று கேரள முதல்வர் அச்சுத மேனன் அவர்களும் அன்றைய நீர் மேலாண்மை தலைவராக இருந்த தாமஸ் அவர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டார்கள். முல்லை பெரியாறு அணை 132 அடி என்பதை 136 தமிழக மக்களுக்கு மத்திய அரசோடு இப்ப செய்ய வேண்டிய வேலையை செய்யாம 1970 ஆதரவா இருக்கு. திருப்பி அன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு மறுபடியும் எதிராக ஒரு புல் பெஞ்சுக்கு அனுப்புறாங்கன்னு கேட்டாங்களா? கேட்கல. நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா அன்னைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்து கட்சி கூட்டங்கள் அடையாளம் உண்ணாவிரதம் கலைஞர் இலங்கை தமிழ் பிரச்சனை அடையாளம் உண்ணாவிரதமா 134 அதே போலதான் எல்லா அனைத்து கட்சிகளையும் கூடி பேசியிருந்தா கருத்துக்களை சொல்லுவாங்க. எப்படி 79 நமக்கு அந்த பாதிப்பு உருவானதோ தவறா செஞ்சாதான் கருத்து தெளிவா இருக்காங்க. தெளிவான வெற்றியை பெற்று தந்திருக்கிறார்கள். சுருக்கமான கேள்வி. அதாவது தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடு, தமிழக அரசுடைய செயல்பாடுல எந்த விதத்துல திமுக மாறுபட்டிருக்கு, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லி என்ன விஷயம் இருக்குது நீங்க சொல்றதுக்கு? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நாங்க ஒரு கருத்து சொல்ல வேண்டியது என்ன இருக்குது மாறுபட்ட கருத்து? செஞ்சிருக்காங்க. அதான் மாறுபட்ட கருத்து. கலைஞர் அவர்கள் செய்ய முடியாது. முல்லை பெரியாறு பிரச்சனையிலையும் காவிரி பிரச்சனையிலையும் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் செய்திருக்கிறார். மாறுபட்ட கருத்து. பேசுறதுக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நான் பதில் சொன்ன உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. அதாவது நம்முடைய அரசிதழ்ல வெளியிட்டாச்சு நீதிமன்றத்தினுடைய ஆணையை அப்படின்னு சொல்றீங்க. நீதிமன்றத்தினுடைய ஆணையை அரசிதழ்ல வெளியிட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஎம்சி தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி இன்றைய முதல்வரால் வாங்கி தர முடிஞ்சிருக்கா?
இப்ப போய் பிரதமரை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. அனந்தகுமாரை பற்றி கவலை இல்ல, நான் பிரதமரை சந்தித்திருக்கிறேன், எனக்கு இடைக்கால மாட்டு இப்போது ஜூன் மாதம் தண்ணி திறப்பதற்கு 100 டிஎம்சி தண்ணீர் தர இருக்கிறார்கள், யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களால் ஒன்றுமே செய்யவில்லை. அரசியலில் வெளியிட்டதற்கு தஞ்சாவூரிலே ஒரு பாராட்டு விழா நடந்ததே தவிர தமிழக மக்களுக்கு என்ன லாபம் கிடைத்தது? நடுவர்மன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க? தமிழக அரசு நிகழ்ச்சி முடிக்க நேரம் வந்துருச்சு. என்ன தீர்வு கிடைத்திருக்கு, அதனால என்ன பலன் கிடைத்திருக்கு முக்கியமான கேள்வி இருந்திருக்கு. நிச்சயமாக அரசியல் வெளியிடுவது மூலமாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது மூலமாகவும் உச்சநீதிமன்றம் மனு போடுவது மூலம் நிச்சயம் தண்ணீர் வந்து போடுவதில்லை. கர்நாடக அரசு நிச்சயமாக மனம் இறங்கி வர வேண்டும். அதுக்கு மத்திய அரசு உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். தமிழக அரசு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இணைந்து ஒட்டுமொத்த பார்வையாக நிச்சயமாக தமிழகத்தின் குரல் ஒரே குரல் என்பதை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நிச்சயமாக கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழகத்துக்கு எப்படியும் டெல்டா மாவட்டத்துக்கு தஞ்சை தரணிக்கு நிச்சயமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும். அதற்கான முயற்சியை எல்லோரும் சேர்ந்து எடுப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினருக்கு நன்றி, பார்த்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.